கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு கொடுக்கும்படியாக தேவ சமூகத்திலே ஜெபித்த பொழுது ஆண்டவர் எனக்கு ஒரு வேத பகுதியை காண்பித்து இதிலிருந்து சில வார்த்தைகளை உங்களோடு சொல்லும்படி பரிசுத்த ஆவியானவர் எனக்கு தந்திருந்தார். அதை உங்களோடு இருக்கிற நேரத்துக்குள்ளே விரைவாக எவ்வளோ சீக்கிரமாக சொல்லி முடிக்க முடியுமோ சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். கடந்த வாரத்திலே கொர்நேலியுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை ஒரு வேத பாடத்தை போல உங்களுக்கு நடத்த ஆண்டவர் உதவி செய்தார். நான் ஆண்டவருக்கு முதலாவது மகிமையை செலுத்துகிறேன், கனத்தை செலுத்துகிறேன். உண்மையாகவே கர்த்தர் என்னையும் ஒரு கருவியாக பயன்படுத்தி என்னையும் மற்றவருக்கு பிரயோஜனமாக பயன்படுத்துகிறார் என்று நினைக்கும் பொழுது ஆண்டவரை தான் நான் துதிக்க வேண்டியதாக இருக்குது. இது என்னுடைய அறிவோ ஞானமோ திறமையோ சமத்தோ சாமர்த்தியமோ அல்ல. இது நான் எப்போது அதை பற்றி நான் சிந்திக்க வேண்டியதாக இருக்குது என்று சொன்னால், சிலர் காலங்களாகவே ஒரு சிலர் இந்த செய்திகளை கேட்கும்போது வெளியில் என்று சொன்னால் நம்முடைய சபைக்கு வெளியில் நான் சொல்கிறேன். நம்முடைய சபைக்கு வந்து ரெகுலராக வருகிற மெம்பர்ஸை நான் சொல்லலை, வராமல் தூரத்திலே இருக்கிற அநேகர் இந்த செய்திகளை கேட்கிறார்கள் என்பதை அவர்கள் சொல்லும்போது தான் எனக்கு தெரியுது, இவங்களெல்லாம் இதை கவனிக்கிறாங்க என்று சொல்லி. அதுபோல் ஒரு சிலர் என்னிடத்தில் அந்த செய்தியை கேட்ட பிற்பாடு எனக்கு ஃபோன் பண்ணி இந்த கொர்நேலி பற்றி இந்த காரியங்கள் சொன்ன காரியங்கள் ரொம்ப நன்றாக இருந்ததாகவும் பிரயோஜனமாக இருந்தது சொல்லும் பொழுது இதில் நான் சந்தோஷப்படுவதை விட ஆண்டவரை நான் மகிமைப்படுத்த விரும்புகிறேன். அப்போ என்னென்னா, மற்றவர்களுக்கு இது பிரயோஜனமாக இருந்திருக்கிறதே என்று கேள்விப்படும் போது நான் இன்னும் ஊக்குவிக்கப்படுகிறேன். அதை தான் நான் சொல்ல வரேன். அப்போ இன்னும் எனக்கு ஒரு பயம், என்ன சொல்கிறது, ஒரு பொறுப்புணர்வு வருகிறது. அப்போ நம்ம இன்னும் பிரயோஜனமான செய்திகளை தொடர்ந்து கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு அவேர்னஸ். ஒரு சிலர் எனக்கு வாய்ஸ் மெசேஜ் இதெல்லாம் நான் சொல்லி விளம்பரப்படுத்திக்கொள்ள நான் விரும்பலை. அதே சமயத்தில் ஆண்டவருக்குள்ளே நான் தாழ்மையாக சொல்ல விரும்புகிறது என்னவென்றால், நம்முடைய சபையில் இருக்கிற விசுவாசிகள் இன்றைக்கு ஆராதனைக்கு வராத நிறைய பேர் இருக்கீங்க. இப்போ உங்களை நான் சொல்ல வராமல் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவர்கள் இன்றைக்கு வரலையே, இன்றைக்கு என்ன செய்தி என்று சொல்லி அந்த எவ்வளோ பிரயாசப்பட்டு இந்த காரியங்களை லைவிலும் போகுது, அதுக்கப்புறம் பிற்பாடு யூடியூப்லேயும் போடுறாங்க. என்னன்னு கூட எடுத்து பார்க்கலன்னு போது தான் எனக்கு வருத்தமாக இருக்குது. எனக்கு இவர்கள் சொல்லுகிற சந்தோஷத்தை விட, மற்ற பேர் வார்த்தைகளை கேட்டு பிரயோஜனமாக இருக்குது என்று சொல்கிற சந்தோஷத்தை விட, இந்த மாதிரி நம்ம விசுவாசிகள் இதை கேட்கவில்லை என்கிற வருத்தம் தான் எனக்கு அதிகமாக இருக்கிறது. ஜெபித்துக் கொள்ளுங்கள், ஆனால் இதற்காக ஜெபம் பண்ணுங்கள். உங்களுடைய ஜெபம் என்னை நடத்துகிறது என்பதையும் மறவாதீர்கள். இந்த நாளிலும் ஆண்டவர் யார் யார் என்னென்ன ஜெபத்தோடு ஜெபித்து விட்டு வந்தீர்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு காரியம், இன்றைக்கு தம்பி அபிஷேக் ரங்கநாதன் ஒரு சாட்சி சொன்னார், நல்ல பிரயோஜனமான சாட்சியில். அவர் சொன்ன சில காரியங்களிலே, சில வார்த்தைகளிலே இன்றைக்கு நான் கொடுக்க இருக்கிற செய்திக்கும் அதில் ஒரு தொடர்பு இருந்ததை நான் பார்த்தேன். நீங்கள் என்ன செய்தியை கேட்க போகிறீங்க. நான் யோசித்தேன், சரி இது ஆண்டவர் ஆவியானவர் இதை உறுதிப்படுத்தியிருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். எனவே இன்றைக்கு இந்த நாளிலே இன்றைக்கு வாசித்த வேத பகுதியில் இருந்து சில வார்த்தைகளை எவ்வளோ சுருக்கமாகவோ விரைவாக சொல்ல முடியுமோ என்னால் வேகமாக சொல்ல முடிஞ்சால் ட்ரை பண்ணுறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். இன்றைக்கும் ஒரு வேத பாடம் என்று எடுத்துக்கொள்ளுங்களேன், ஒரு பைபிள் ஸ்டடி போல். இந்த வேத பகுதியிலிருந்து ஆண்டவர் நமக்கு சொல்ல போகிற காரியங்கள் என்ன என்பதை பார்க்கலாம். இன்றைக்கு நான் கொடுக்க இருக்கிற இந்த செய்திக்கினுடைய தலைப்பு எப்படி எடுத்துக்கொண்டால் அது சரியாக இருக்கும் என்று சொன்னால், ஆண்டவர் இயேசு அதிகமான அன்பு யாரிடத்தில் வைக்கிறாரோ அந்த நபரிடம் அல்லது அவருடைய குடும்பத்திலே எப்படி அவர் நடந்து கொள்வார், அல்லது ஆண்டவர் இயேசு எந்த குடும்பத்தார் மீது அல்லது எந்த தனிப்பட்ட ஒரு விசுவாசியின் மீது ஒரு தனிப்பட்ட ஒரு கவனம், அன்பு, பாசம், வாஞ்சை வைத்திருக்கிறார்களோ, ஆண்டவர் வைத்திருக்கிறாரோ, அவருடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்கும்,
அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், ஆண்டவர் யார் மீது அதிக அன்பு வைத்திருக்கிறாரோ அப்படிப்பட்ட குடும்பங்களில் தான், அப்படிப்பட்ட நபருடைய வாழ்க்கையில் தான் சில காரியங்கள் நடக்கும் என்பதை தான் இந்த செய்தியினுடைய தலைப்பாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். பார்க்கலாம், வாசிப்போம். 11ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தை வாசிப்போம். மரியாளும் அவள் சகோதரியாகிய மார்த்தாலும் இருந்த பெத்தானியா கிராமத்தில் உள்ளவனாகிய லாசரு என்னும் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தான். சரி, இதை வாசித்து அதற்கு பிற்பாடு இதை வாசித்தால் நலமாக இருக்கும் என்று எனக்கு தோன்றுகிறது. முதலாவது 5வது வசனத்தை பார்ப்போம். இயேசு மார்த்தாளிடத்திலும் அவளுடைய சகோதரியினுடைய இடத்திலும் லாசருவின் இடத்திலும் அன்பாயிருந்தார். பாருங்க, இயேசு அன்பாக இருந்த ஒரு குடும்பத்தை பற்றி இங்கு சொல்லப்பட்டிருக்கு. குடும்பத்தில் உள்ள மொத்தம் 3 பேர், 3 பேர்களையும் நல்ல விளக்கமாக விவரமாக ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். ஒரு குடும்பம், அதில் எத்தனை பேர் இருக்கிறாங்க? 3 பேர், 2 சகோதரிமார்கள், அவங்களுக்கு ஒரு தம்பி லாசரு. இந்த 3 பேர் மீதும் ஆண்டவர் இயேசு எப்படி இருந்தார் என்று எழுதியிருக்கிறது. இயேசு அவர்கள் மீது அன்பாக இருந்தாராம். இன்னும் நீங்கள் சற்று திரும்பவும் அதை கூர்ந்து கவனித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்படி சொல்லியிருக்கலாம் ஒட்டுமொத்தமாக ஆண்டவர் அந்த குடும்பத்தார் மீது அன்பாக வைத்திருந்தார் என்று சொன்னால் கூட பொருந்தும். ஆனால் இது ஏன் இவ்வளவு யோவான் இந்த அளவுக்கு இதை விரிவாக விளக்கமாக எழுதியிருக்கிறார் என்று யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அவர் எப்படி எழுதியிருக்கிறாரு கொஞ்சம் பாருங்க. இயேசு மார்த்தாளிடத்திலும் அவளுடைய சகோதரி மரியாளிடத்திலும் லாசருவினிடத்திலும், இதுதாங்க இது. தனித்தனியாக ஒவ்வொரு பேரை சொல்லி அவங்க இடத்துலையும் இவங்க இடத்துலையும் அவனிடத்துலையும் அன்பா இருந்தார் என்று தனித்தனியாக எழுதியிருக்கிறாரு. என்ன அர்த்தம் அதுக்கு? அப்போ 3 பேர் மீதும் ஆண்டவர் அன்பாக இருந்திருக்கிறார். சில நேரங்களிலே ஒரு குடும்பம் என்று எடுத்துக்கொண்டால் என்று சொன்னால், ஒரு சிலர் மீது அன்பு இருந்திருப்பாங்க, ஒரு சில பேருக்கு அன்பு குறைவாக இருக்கும். அன்பு இல்லை என்று சொல்ல முடியாது. சில நேரத்தில் பாருங்கள், சில பிள்ளைங்களை கூப்பிட்டு கேட்பாங்க, உனக்கு அப்பா பெரியமா அம்மா பெரியமான்னு. அப்படி கேட்கக்கூடாது. இது சங்கடமான கேள்விகள். இது உனக்கு யாரை பிடிக்கும், யார் உன் மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க? பிள்ளைங்க இடத்துல கேட்குற கேள்வி நான் சொல்கிறேன். பிள்ளைங்க என்ன செய்யும், எப்படி தீர்மானிக்கும் தெரியுமா? இந்த அன்பு பாசன்றதை யார் அடிக்கிறாங்களோ கண்டிக்கிறாங்களோ அவங்கள சொல்லாது. யார் அடிக்காமல் செல்லமாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம். சில குடும்பத்தில் அப்பாவாக இருப்பாங்க, சில இடத்துல அம்மாவாக இருப்பாங்க. இதெல்லாம் மாறி இருக்கும். இப்போ அதனால் எனக்கு அப்பாவை தான் பிடிக்கும்னு சில பிள்ளைங்க சொல்லுவோம், சில பிள்ளைங்க அம்மா தான் எனக்கு. ஏன்னா அம்மா எதை செஞ்சாலும் கண்டுக்க மாட்டாங்க. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். அப்போ இயேசுடைய காரியத்தை நம்ம பார்க்கும்போது, இயேசு 3 பேரிடத்துல எப்படி இருந்ததான்னு போட்டிருக்குது. அப்போ அன்பாக இருந்திருக்கிறாருன்னு போது இது எவ்வளோ ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். இதை நினைக்கும் போது ரொம்ப பாராட்டணும். இது மதிப்புக்குரிய விஷயம். இது இயேசு ஒரு குடும்பத்தின் மீது, ஒவ்வொருத்தர் மீது இவ்வளோ அன்பாக இருந்திருக்கிறாங்க. சரிங்க, இப்படி அன்பாக இருந்த இந்த குடும்பத்தில் என்ன நடந்தது என்பதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அது ஏன் நடந்தது என்பதையும் பார்க்க போகிறோம். அதனுடைய நோக்கம் என்ன என்பதை பார்க்க போகிறோம். இன்றைக்கு எனக்கு அன்பானவர்களை, உங்கள் மீது, உங்கள் குடும்பத்தின் மீதும் ஆண்டவர் அன்பாக இருக்கிறார் என்பதில் எந்த சந்தேகமும் அல்ல. இங்கே எழுதியிருக்குது, அவர் எழுதலை, அவ்வளோதான். அந்த இடத்துல உங்கள் பேரை வேணால் வைத்துக்கொள்ளுங்க. உங்கள் மீதும் ஆண்டவர் அன்பாக தான் இருக்கிறார். ஆனால் அநேகருடைய கேள்வி என்ன என்று சொன்னால், ஆண்டவர் இயேசு என் மேல் அன்பாக இருந்தால் இப்படி நடக்குமா? நிறைய பேருக்கு வர கேள்வி. ஆண்டவர் என் மீது அன்பாக இருந்தா, பிரியமாக இருந்தா, பாசமாக இருந்தா, என் மேல் வாஞ்சியாக இருந்தா, ஏன் எனக்கு இது நடக்குது, ஏன் இப்படி நடக்குது என்ற கேள்விகள் இன்றைக்கு அநேக விசுவாசியுடைய மனதில் எழும்புகிறது. அதை தான் தம்பி சொன்னார் ஒரு சாட்டில். ஏன் அப்படிலாம் நடக்குது, நான் அப்படிலாம் யோசித்தது உண்டுதுனார். ஆமாம், எல்லாருக்கும் இந்த எண்ணங்கள் வரதான் செய்யும். பார்க்கலாம். இங்கே என்ன பார்க்குறோம், என்ன நடந்தது பாருங்கள். அன்பாக இருந்த இந்த குடும்பத்தில் முதல்ல நம்ம இங்கே ஒரு காரியத்தை பார்க்குறோம். என்னது? லாசரு என்பவன் வியாதிப்பட்டிருந்தான். இந்த இடத்துல இன்னொரு காரியம் இங்கே எழுதப்படலை, நானே உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த குடும்பத்தில் மார்த்தாள், மரியாள், லாசரு 3 பேர் இருக்கிறாங்க எழுதியிருக்குது தானே? சரி, ரைட். இதை பற்றி உங்களுக்கு தெரியும். எங்கே? லூக்காவில் நம்ம வாசிக்கிறோம் 10ஆம் அதிகாரத்தில் 38 பார்க்குறோம். இயேசு
அந்த பிரயாணமாக போகும் பொழுது மார்த்தாள் என்கிறவள் இயேசுவை தன்னிடத்தில் ஏற்றுக்கொண்டாள் என்பதையும் தெரிஞ்ச சம்பவம் தான் உங்களுக்கு. அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்ததாகவும், அந்த மரியாள் எனப்பட்டவள் இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்திருந்தாள் என்பதையும் பல தடவை நம்ம செய்திகளாகவும் படித்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம் அல்லவா? நான் இந்த உறவை உங்களுக்கு கொண்டு வருகிறேன். அப்போ இயேசு அந்த குடும்பத்தின் மீது பாசமாக ஏதோ எப்பொழுதெல்லாம் அந்த ஊருக்கு வரும்பொழுதெல்லாம் அந்த வீட்டில் தான் தங்குவார். அதற்காக நான் சொல்ல வருகிறேன். அப்படிப்பட்ட ஒரு குடும்பம். இதில் நல்லா நீங்கள் கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திக்கும் போது ஒரு காரியம் தோன்றிச்சு. இந்த 3 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சா ஆகலையா? நீங்கள் என்ன சொல்கிறீங்க பார்ப்போம். யாருக்கு தெரியும் சொல்லுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை சொல்லுங்கள். முதல்ல 3 பேருக்கும் திருமணம் நடந்ததா நடக்கலையா? உங்களுக்கு சந்தேகமாக இருக்குல்ல? திருமணம் நடக்கலைங்க. ஏங்க நடந்திருந்தா மார்த்தாளுடைய கணவன், மரியாளுடைய புருஷன், லாசருடைய மனைவின்னு வரும். இந்த 3 பேர் பேரை மட்டும் எழுதினார். அப்போ நான் சொல்ல மாட்டேன். பேர் எழுதினாலும் பரவாயில்ல, ஒரு குடும்பம்னு சொல்லியிருப்பாங்களா, அவங்க மனைவின்னு அது வந்திருக்கும் இல்லையா? நல்லா கவனிங்க. அப்போ என்ன சொல்ல வருகிறேன்னா, இந்த 3 பேருக்குமே திருமணம் ஆகலை. சரி, அவங்களுக்கு என்ன வயசு இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அங்கே இல்லை, நீங்கள் ஒன்றும் கரெக்டாக உங்களால் சொல்ல முடியாது, என்னாலும் சொல்ல முடியாது. சும்மா ஒரு அசம்ஷன், ஒரு யூகத்தில் சொல்லுவோமே, என்ன வயசு இருக்கும் ஒரு தோராயமாக, ஒரு குத்து மதிப்புன்னு சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். எத்தனை வயசு இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நான் உங்களுக்கு கரெக்டாலாம் கேட்கல, நீங்கள் சொல்கிறது கரெக்டாகவும் இருக்காது, பரவாயில்ல. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு பார்ப்போம். 30, 25. நான் சொல்லட்டுமா? இங்கே வந்தீங்க. சரி, நீங்கள் சொன்னதை நான் உங்களை மறுக்கலை. நீங்கள் சொன்னது இருந்தாலும் இருக்கட்டும். நான் இப்போ எப்படி சொல்லனா, நான் எப்படி சொன்னால் அது பொருந்துன்னா, நான் அதை யோசித்து பார்த்து இப்போ ஜாக்கிரதையாக சொல்கிறேன். என்னை பொறுத்தளவுக்கு அவங்க சிறுவர்கள் கிடையாது. என்னை பொறுத்தளவுக்கு அவர்கள் டீனேஜ் வாலிபர்கள் கிடையாது. என்னை பொறுத்தளவுக்கு அவர்கள் திருமணம் ஆகக்கூடிய வயது வந்தவர்கள். அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டீங்க 25, 30. ஏன் இது திருமண வயதை கடந்தவர்கள் என்று சொன்னால் பொருந்துமா பொருந்தாதா? திருமணம் நடப்பதற்கு வேண்டிய வயது வந்தவர்கள், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை தானே. அப்போ திருமணம் ஆகக்கூடிய வயசு ஆகியும் அவங்களுக்கு என்ன நடக்கலை, அதையும் கொஞ்சம் சிந்திக்கணுமே. என்னங்க இது? இயேசுநாதர் ரொம்ப அன்பாக இருந்தாராம். இந்த குடும்பத்தில் ஒரு நல்ல காரியம் நடக்கலை. 3 பேர் இருக்கிறாங்க. இந்த 3 பேரில் ஒருத்தர் கூட ஒரு கல்யாணம் நடக்கலை. என்ன குடும்பம் இது? என்னங்க இது? யோசிக்கணுமா இல்லையா? யோசிக்க வேண்டிய விஷயம். இயேசுநாதர் எந்த குடும்பத்தை மீது அதிக பாசம் வைக்கிறாரோ அந்த குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு கல்யாணம் நடக்காது. அந்த குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு வியாதி வரும். இங்கே என்ன படிச்சிங்க? முதல் வசனம் என்ன போட்டிருக்கு? லாசரு என்னப்பட்டவன்? வியாதியாக இருந்தான். பார்த்தீங்களா? நோய் நொடியெல்லாம் வரலாமா? வியாதியாக இருக்கிறான். ஆச்சுங்களா? அதோடைய முடிஞ்சிச்சு. சரி, இது அதை பரவாயில்ல, ஏதோ உயிரோடு இருந்துட்டு போயிட்டு இருக்காங்களே. படிப்போம், தொடர்ந்து பார்க்கலாம். கர்த்தருக்கு பரிமள தைலம் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தவள் அந்த மரியாளே. அவளுடைய சகோதரனாகிய லாசரு வியாதியாக இருந்தான். அதாவது அவர்களை பற்றிய ஒரு அறிமுகத்தையும் யோவான் செய்கிறார். யாரோ எவரோ நினச்சிடாதீங்க, நீங்கள் குறித்து வைத்து கொள்ளுங்கள். நீங்கள் எடுத்து வாசித்தா நேரம் போயிடும். இந்த மரியாள் யார் என்பதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் மார்க்கு 14ஆம் அதிகாரத்தில் 3லிருந்து வாசிச்சிங்கன்னா இந்த மரியாளை பற்றி அங்கே சொல்லப்பட்டிருக்குது. அதே போல் மத்தேயு 26ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து படிச்சிங்கன்னா இந்த மரியாளை பற்றி அங்கே சொல்லப்பட்டிருக்குது. நான் என்ன சொல்கிறேன், அதில் முதல் வசனத்தை மாத்திரம் முடிஞ்சால் வாசிக்க முடியுமா? மார்க்கு 14:3 அல்லது 26:6 ஏதாவது ஒரு வசனத்தை வாசிக்க முடியுமா? அவர் பெத்தானியாவில் குஷ்டரோகியா இருந்த சீமோன் வீட்டிலே போஜன பந்திருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற நலதம் என்னும் உத்தம தைலம் உள்ள. போதும். நான் இங்க என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, என்ன வீடு அது? இப்ப சொல்லுங்க, நான் அதையும் சொல்லிடணும்ல. எந்த வீடு? ஐயோ, இயேசுநாதர் எந்த வீட்டுக்கு போனாரு? குஷ்டரோகியாக. இப்போ அவன் குஷ்டரோகியா இல்லை, குஷ்டரோகியா இருந்தான். நல்லா புரிஞ்சுக்கணும். குஷ்டரோகியா இருந்து சுகமாயிட்டான். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும்.
குஷ்டரோகின்னு குஷ்டரோகமே இல்லை. அவன் இயேசுவாலே சுகமாக்கப்பட்டவன், சுகம் பெற்ற அந்த சீமோன் வீட்டுக்கு இயேசு போயிருக்கிறாரு. அந்த வீட்டில் தான் அந்த சம்பவம் நடக்குது. ஒரு சிலர் வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், இந்த 3 பேருக்கும் கல்யாணம் ஆகாததுக்கு ஒரு காரணமாக இவங்க குஷ்டரோகி வீட்டில் இருந்ததுனால தான் யாரும் வந்து பொண்ணு எடுக்கலைன்னு சொல்லி ஒரு சிலர் வேதாட்சி. இது சரியா தவறா என்று எனக்கு தெரியாது. ஏனென்றால் அதுக்கு நான் ஆதாரத்தோடு என்னால் சொல்ல முடியல. ஆனால் ஒரு ஆதாரத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். அந்த வீட்டில் தான் இந்த மரியாள் வந்திருக்கா. அப்போ அந்த வீட்டிலே இருந்தாளா என்கிற ஒரு கேள்வி எழும்புகிறது. என்ன சொல்கிறாங்க? ஆமாம், அந்த வீட்டில் அவள் இருந்ததுனால தான். அப்போ அந்த வீட்டில் அந்த குஷ்டரோகியினுடைய பிள்ளைகளாக இருந்ததுனால தான் அவளுக்கு திருமணம் ஆகலை என்று சொல்கிறாங்க. சரி, எதுவாக இருந்தாலும் அவன் குஷ்டரோகியாக இருந்து சுகமாயிட்டான். ஆனாலும் இந்த சமுதாயம் என்ன செய்யலை? யோசித்து பாருங்கள், என்ன செய்தது? ஏற்றுக்கலை. ஏன் ஏற்றுக்கலை? ஐயா அப்போ ஏன்னா அவன் குற்றம் பிடிச்ச கிடந்தவங்க அவன் வீட்டில் போய் பொண்ணு எடுக்குது. இதெல்லாம் ஊரில் நினைக்கிறத சொல்கிறேன். இந்த விஷயம் தெரிஞ்சதுனாலே இன்றைக்கு இந்த உலகத்தில் அப்படி தானே நினைக்கிறாங்க. பாருங்கள், அவன் சுகமாகி நல்லா இருந்தாலும் இயேசுநாதர் அந்த வீட்டுக்கு போனாலும் அந்த சமூகம் என்ன செய்யவில்லை? அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அந்த வீட்டில் தான் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறாரு? அதிக அன்பு வைத்திருக்கிறாருன்றதையும் நம்ம பார்க்குறோம். இவ்வளவு அன்பு வைத்திருந்தோம், அவளுக்கு என்ன நடக்கலை? கல்யாணம் நடக்கலை. அப்புறம் சரி, நல்லா இருந்தால் போதும்ல. இப்போ நம்ம அதுதானே நினைப்போம். சரிங்க, இருக்க வரைக்கும் நல்லா இருந்துட்டா போதும் தானே எல்லாரும் சொல்லுவாங்க. என்னாச்சு தம்பிக்கு? ஒத்தைக்கு ஒரே பிள்ளை லாசரு. அந்த குடும்பத்தில் லாசரு வியாதிப்பட்டு தான். சீக்கிரம் படிங்க. அப்பொழுது அவனுடைய சகோதரிகள் ஆண்டவரே, நீர் சிநேகிக்கிறவன் வியாதியா இருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்திற்கு ஆள் அனுப்பினார்கள். என்ன சொல்றாங்க? அவனுடைய சகோதரிகள் 2 பேருமே, மார்த்தாலும் மரியாளும் 2 பேரும் என்ன செய்யறாங்களாம்? நீ சிநேகிக்கிறவன் வியாதியா இருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்துக்கு ஆள் அனுப்பினேன். வியாதி பட்டுட்டாங்க, படுத்த படுக்கையில் ஆகிட்டான் லாசரு. உடனே அந்த 2 அக்காமார்களுக்கும் ரொம்ப மனசு கஷ்டம். தம்பி உடம்பு சரியில்லாமல் இப்படி பட்டுட்டானே, வியாதியாக இருக்கிறேன்னு சொல்லி உடனே என்ன செய்கிறாங்க? 2 பேரும் அங்கே எழுதி பாருங்க, 2 பேரும் சேர்ந்து ஒரு ஆள் அனுப்புகிறாங்க இயேசுவினிடத்துக்கு. என்னன்னு சொல்லி, நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாக இருக்கிறான். ஏன் லாசரு உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறது? அந்த வார்த்தையெல்லாம் ரொம்ப யோசிக்க வேண்டியது, ரொம்ப டேஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஏன் உங்களுக்கு லாசருனா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தானே? ரொம்ப பிரியமாக இருப்பீங்களே. எப்போ வந்தாலும் லாசருன்னு சொல்லுவீங்களே, அந்த லாசரு உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க ஐயா அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் அனுப்புகிறாங்க. அப்படி சொன்னால் ஆண்டவருக்கு என்ன வந்துடும்? ஐயோ நமக்கு பிடிச்சவன்னு சொல்லி வந்துடுவாருன்றது ஒரு நினைப்பு. இந்த இடத்துல நான் ஒரு காரியத்தை உங்கள் மனசில் பதிய வைக்க விரும்புகிறேன். நீங்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கட்டும் அல்லது மற்றவர்கள் சக விசுவாசியாக இருக்கட்டும், யாருக்காயிலும் நீங்கள் ஜெபிக்க பொழுது, நான் சொல்கிறது வியாதிக்காக யாருக்காவது நீங்கள் ஜெபிக்கணுன்ற ஒரு ஏவுதல், ஒரு எண்ணம், ஒரு பாரம், ஒரு சிந்தை உங்களுக்குள்ள வரும் பொழுது நீங்கள் இப்படி சொல்லி ஜெபித்தால் நல்லது என்று நான் சொல்கிறேன். யார்? ஒன்றும் இல்லை, உங்கள் வீட்டில் உங்கள் குடும்பத்தில் உங்கள் பிள்ளையாக இருக்கட்டும், உங்கள் புருஷனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், இப்போ உடம்பு சரியில்லைங்க, என்ன பண்ணலாம்? ஆண்டவர்கிட்ட எப்படி ஜெபிக்கணும்? ஆண்டவரே என் புருஷனுக்கு சுகந்தார் என்று சொல்லி கேட்கறத விட, ஆண்டவரே நீர் சிநேகிக்கிற என் புருஷனுக்கு, நீர் சிநேகிக்கிற என் பிள்ளைக்கு சுகம் இல்லை ஆண்டவரே அப்படி சொல்லி ஜெபிச்சா எப்படி இருக்கும்? நான் ஒரு சிந்தனைக்காக நான் சொல்கிறேன். அந்த வார்த்தையை அவங்க சொல்லி அனுப்புறதை நான் பார்க்குறோம். இப்படி சொல்லி அனுப்புனாங்க. இயேசு அதை கேட்ட உடனே, 4வது வசனம் பாருங்க, இயேசு அதை கேட்ட உடனே துண்டக்கானம் தோலக்கானம் என்று சொல்லி என்ன பண்ண, ஐயோ நான் ஸ்நேகருக்கு ஆயிட்டேன், அப்படி கிளம்பு சீக்கிரம், குதிரை எடு, அதை எடுன்னு என்ன பண்ணார் இயேசு அதை கேட்ட உடனே சீசர்லாம் கூப்பிட்டு, எடுப்பாங்க வண்டி எடுப்பா சீக்கிரம், லாசருக்கு உடம்பு சரியில்லையா, கிளம்பு சீக்கிரம், அர்ஜென்ட் 108க்கு ஃபோன் பண்ணேன் அப்படி இல்லாமல் சொன்னார். படிங்க. இயேசு அதை கேட்ட பொழுது இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் இருக்கிறது, தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்றார். இதை கேட்ட உடனே இங்கே பாருங்க, இந்த செய்தியை கேட்ட உடனே இயேசு என்ன செய்யலை? பதட்டப்படலை, பதறலை. நம்மள அந்த என்ன செய்யும்? இப்போ ஒன்றும் இல்லை, உங்களுக்கு வேண்டியவங்களுக்கு உடம்பு சரியில்லைங்க, ஒரு செய்தி ஃபோன்லேருந்து வருது. யாருக்கு? உங்களுக்கு என்ன சொல்கிறது? எப்படி சரி, இப்போ தூரத்தில் அப்பா அம்மா இருக்கிறாங்க, திருமணமாகி புருஷன் வீட்டில் இருக்கிறாங்க, ஃபோன் வருது, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு. உடனே என்னாச்சு, ஏதாச்சு, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையுமே, என்னெல்லாம் டென்ஷன் ஆகிடும், ஒரு பதட்டம் வந்துடுது பாருங்கள். உடனே ஃபோனை போட, எங்கே இருக்கா, என்ன ஆச்சு? இதானே நம்முடைய சுவாபங்களை சொல்கிறேன்.
இயேசு அவர் என்ன செய்யலை பார்த்துட்டு, இத்தனைக்கும் அவங்க மேலே பிரியமாக இருக்கிறாரு, அன்பாக இருக்கிறாரு. என்னது, அவர் அசையவே இல்லை. அவர் சொல்கிறாரு, ரொம்ப கூலாக சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு பாருங்கள், இந்த வியாதி இது மரணத்துக்கு ஏதுவாக இல்லாமல் இது தேவனுடைய நாமம் மகிமைக்கு ஏதுவாக இருக்கிறது என்று அவர் சொல்கிறார். இதை நீங்கள் ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும். பொதுவாக வியாதியினாலே ஆண்டவர் மகிமைப்படுவது அல்ல, வியாதியிலிருந்து விடுதலை பெறுவதன் மூலமாக ஆண்டவர் நாமம் மகிமைப்படுமே ஒழிய, நீங்கள் வியாதியாக இருப்பதோ, வியாதியில் படுத்த படுக்கையாக இருப்பதோ, வியாதியில் கிடப்பது ஆண்டவருக்கு மகிமை அல்ல. அதையும் நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். வியாதியின் நடுவிலே, வியாதியின் மத்தியிலே என்ன பெரிய வியாதி வந்தாலும் சரி, தேவன் அதிலிருந்து உங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். உங்களை விடுவித்து சுகமாக்கி அவர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த வல்லவராக இருக்கிறார் என்பதை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அதுதானே இங்கே இயேசு சொல்லுகிறார். இதைத்தானே அநேகர் புரிந்து கொள்வதில்லை. நம்ம இன்னும் அடுத்த ஸ்டெப்பு போவோம், படிங்க சீக்கிரம். இயேசு மார்த்தாளிடத்திலும் அவளுடைய சகோதரியிடத்திலும் லாசருவினிடத்திலும் அன்பாய் இருந்தார். சரி, தொடர்ந்து படிப்போம். அவன் வியாதியா இருப்பதாக அவர் கேள்விப்பட்ட பொழுது தாம் இருந்த இடத்திலே பின்னும் 2 நாள் தங்கினார். இதை தான் நான் சொல்ல வந்தேன். இதை கேட்ட உடனே என்ன செய்யணும், எடுப்பா எல்லாத்தையும் பேக் பண்ணுப்பா, லாசருக்கு உடம்பு சொல்ல சீசர்லாம் என்ன செய்யலாம் அவர் செய்யணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம். அவர் அப்படி சொல்லவே இல்லை. ஓ அப்படியா, சரி அப்படின்னு 2 நாள் இங்கே தங்கிட்டு போவோம். இது வித்தியாசமாக இருக்குது இல்லையா, அவருடைய அணுகுமுறை நான் சொல்கிறேன். அவர் நடந்து கொள்கிற காரியங்கள் நமக்கு இது படிக்கும்போது வித்தியாசமாக இருக்கிறது. ஏன்னா அவங்க மேலே அன்பாக இருக்கிறன்னு அதுக்கு தான் எழுதப்பட்டிருக்குது. அவர்கள் மேலே தனிப்பட்ட விதத்தில் 3 பேர் மேலேயும் அன்பாக இருக்கிறாரு. அன்பாக இருக்கிறவர் இப்படி செய்யலாமா, இது அன்புக்கு அடையாளமா என்கிற ஒரு கேள்வி யதார்த்தமாக நமக்கு எழும்ப தோன்றும். இந்த வேத பகுதியை முழுசும் படிக்காதவர்களுக்கு தோன்றதான் செய்யும். அதைத்தான் நான் சொல்ல வரேன். பார்க்கும்போது என்ன யோசிப்போம், என்னங்க அது அன்பாக இருந்தால் செய்தி கேட்ட உடனே அடுத்த நிமிஷமே வரது இல்லையா? செய்தி கேட்ட உடனே ஏசு என்ன செய்கிறாரு, அதாவது அவர் சாதாரணமாகவே ஊருக்கு போகணுன்னாலும் போயிருப்பார், பிரயாணம் பண்ணினாலும் பண்ணியிருப்பார், புறப்பட்டுருப்பார் போட்டிருக்கு. இந்த செய்தியை கேட்ட உடனே என்ன பண்ணிட்டாரு, அவர் தன்னுடைய பயணத்தை நிறுத்திட்டு இன்னும் இங்கே 2 நாள் உட்காந்துறோன்னு எந்த இடத்துல எந்த ஊரில் உட்காந்தாரோ அங்கே இருந்தார். இது நமக்கு ஒரு வித்தியாசமான ஒரு எண்ணத்தை தோன்றுகிறது. அப்போ மேலோட்டமாக பார்க்கும்போது அப்போ இயேசுவுக்கு அவங்க வர இஷ்டம் இல்லையா, அவங்க மேலே பிரியம் இல்லையா, அவங்க மேலே கோபமாக இருந்தாரான்னா இதை யோவான் எழுதுனது யோவான் தானே. அதனால் நீங்களோ நாங்களோ மற்றவங்களோ இது யாரும் தப்பாக புரிஞ்சிக்கக்கூடாதுன்றதுக்காக அந்த வசனத்தை அங்கே எழுதி போட்டு வைக்கிறாரு பாருங்கள். இயேசு என்ன செய்தாராம், மார்த்தாள் இடத்துலையும் மரியாள் இடத்துலையும் லாசர் இடத்துலையும், ஏன் அது விரிவாக எழுதுறோம்னே சொன்னோம் பார்த்தீங்களா. இவர் மொத்தமாக அன்பாக இருந்தாருன்னா இப்படி நீங்கள் சொல்ல தோணும். நீங்கள் இல்லை, மற்றவங்க சொல்லிப்பாங்க. ஒரு வேளை லாஸ்டர் மேலே அவருக்கு ஏதாவது வருத்தம் இருந்தாலும் இருந்திருக்கும். மார்த்தாள் நல்லவ, வாய்க்கு நல்ல ருசியாக என்ன செஞ்சான் வீட்டுக்கு வந்தப்ப. லூக்காவில் படிக்கிறோம்ல 10:38 என்னது, பற்பல வேலைகளை என்ன செய்யலாம், இயேசுநாதருக்கு சாப்பாடு செய்கிறது தான் ரொம்ப பிரியமாக இருந்தா இல்லையா. அது நமக்கு தெரிஞ்ச சம்பவம். மரியாதை குறித்து ஆண்டவருக்கு நல்ல ஒரு இம்ப்ரெஷன் உண்டு. என்னது, இயேசுவின் பாதத்திலேயே உட்காந்து அவர் முகத்தையே பார்த்துக்கிட்டு. அதனால் இயேசுக்கு என்ன உண்டு, அவன் மேலே ஒரு தனி அன்பு உண்டு. இந்த லாசர் இருக்கானே என்னது, அவரை கண்டாலே இயேசுவுக்கு பிடிக்காது. இது நான் சொல்கிறது, இது இங்கே இல்லை, என்ன பார்க்காதீங்க. அப்படிலாம் சொல்லிடுவாங்கன்றதுக்காக தான் தனித்தனியாக ஒவ்வொருத்தர் மேலேயும் பிரியமாக இருந்தான்னு எழுதியிருக்குது. யோசிக்க வேண்டியது தானே இது. ஏன்னா லாசருக்கு உடல்நிலை சரியில்லை, வியாதியாக இருக்கான்னு கேட்ட உடனே போகாததுக்கு காரணம் என்னன்னு கேட்கும்போது, அப்போ தனிப்பட்ட விதத்தில் அவர் மேலே வருத்தம் இருக்குதா, மனஸ்தாபமா, கசப்பா? அப்போ லாசர் அவருக்கு பிடிக்காதான்னா பிடிக்கும். அப்போ அவர் மேலே ஒரு அன்பு இருந்தோம், இயேசு ஏன் போகவில்லை? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். போகாதோடு மட்டும் இல்லை, இயேசு என்ன செய்தா பார்க்குறோம், இன்னும் 2 நாள் அங்கே தங்குறாருங்க. 11வது வருஷத்துக்கு வாங்க. இவைகளை அவர் சொல்லிய பின்பு அவர்களை நோக்கி, நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு, இந்த வார்த்தையை பார்க்கணும். நம்முடைய, அங்க பாருங்க இயேசு சொல்ற வார்த்தையை பாருங்க. ஏன் லாசரை பற்றி செய்தி கேட்டவர் இந்த மாதிரி ஏதோ லாசருக்கு உடல்நல சரியில்லையா செய்தி வந்திருக்குன்னு சொல்ல இல்லாமே நம்மள வந்து அப்படி தானே பேசுவோம். ஆனால் இயேசு சொன்ன வார்த்தையை யோவான் சரியாக கவனித்து அழகாக எழுதியிருக்கிறாரு. என்ன சொல்றாரு, அவருடைய சீஷர்களை நோக்கி அந்த வார்த்தையை பாருங்க. என்னது,
நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு. அப்போ ஆண்டவருக்கு லாசரு மீது வருத்தம் இல்லை, கோபம் இல்லை அப்படின்றது தெளிவாக தெரிகிறது. நம்முடைய சீசர்லையும் சேர்த்துறேன். இங்கே பாருப்பா, நமக்கெல்லாம் பிடிச்ச பிரியமான நம்ம ஃப்ரெண்டு இல்லையா, வெரி குட் ஃப்ரெண்டு லாசர் இருக்கானே, அவன் லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான், நான் அவனை எழுப்ப போகிறேன் என்று சொல்கிறார். 2 நாள் கழிச்சு சொல்கிறார். அதற்கு சீசர்கள் என்ன சொல்கிறாங்க, ஐயா நித்திரை அடித்திருந்தா பொதுவாகவே நல்ல ரெஸ்ட் எடுத்தால் உடம்புல இருக்கிற வியாதியும் குணமாகன்றது நமக்கு தெரிஞ்ச ஒரு யதார்த்த ஒரு உண்மை தானே. அதன்படி சொல்கிறாங்க. அப்படியே தூங்குறாங்கன்னா நான் உடம்பு நல்லா இருக்குமே அப்படின்றாங்க. ஆனால் இயேசு சொன்னதனுடைய அர்த்தம் அவங்களுக்கு புரியல. இயேசுவானவர் அவருடைய மரணத்தை குறித்து அப்படி சொன்னார், அவர்களோ இத்தரை செய்து இளைப்பாறுதல் குறித்து சொன்னார் என்று நினைத்தார்கள். இயேசுனார் பார்த்தாரு, இன்னும் இந்த சீசருக்கு ஒன்றும் மண்டையில் இன்னும் உதிக்கலைன்னு சொல்லிட்டு, சரி இதை உங்களோடலாம் சூசகமாக பேசினால ஒன்றும் புரியாது, என்னது சுற்றி வளைச்சி பேசுறத நேராகவே சொல்லுமேன்ட்டு அடுத்த வசனம் பாருங்க. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி லாசரு மரித்து போனான். அட என்னப்பா நீங்கள் நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிக்க மாட்டீங்களே, ஐயா மண்டையை போட்டான்ப்பா, நம்ம உங்கள் பாணியில் பேசுவோம், என்னது அடா நீ வேறு தூங்கிட்டு இருக்கான்றேன், அவன் தலையை போட்டான், உசுறு போயிடுச்சு, உயிர் செத்துட்டான், அவன் லாசரு மரித்து போனான் என்று வெளிப்படையாக அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். வெளிப்படையாக சொல்கிறாரு, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லைப்பா, அவன் செத்துட்டான், முடிஞ்சா. அப்புறம் நான் அங்கே இராததினால் நீங்கள் விசுவாசம் உள்ளவராகிறதுக்கு ஏது உண்டென்று உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன், இப்பொழுது அவனிடத்திற்கு போவோம் வாருங்கள் என்றார். பாருங்க, இந்த வசனத்தெல்லாம் படிக்கும்போது வித்தியாசமாக நினைக்க தோணுகிறது. அங்கே பாருங்க 15வது வசனத்தில் சந்தோஷப்படுகிறேன்னு ஒரு வார்த்தை இருக்குது, இருக்கா? சந்தோஷப்படுறேன். அப்போ லாசரு எப்போ சாவான்னு உட்கார்ந்தார் அந்த இயேசுநாதர். நீங்கள் அப்படி தானே சொல்லுவீங்க. இப்போ நமக்குள்ளே அப்படி பேசிக்கிறோம்னு வச்சுங்களேன். இந்த சம்பவம் நம்ம வாழ்க்கையிலே நம்ம சொந்த பந்தத்துக்குள்ளே நடந்துருந்ததுன்னா, பார்த்தியா நம்ம எப்போ சாவோன்னு இருந்திருக்காயா, இந்த சாவு செய்தி கேட்டதும் அவன் சிரிச்சாராம்ல, போயிட்டானா செத்துட்டானா அப்படின்னு செய்தி கேட்டதும் சிரிச்சானா, கேள்விப்பட்டியா நீனு? எப்படி நமக்கா எவ்வளோ வேறத. இப்போ பாருங்கள், அப்போ இயேசு இப்படி செய்திருப்பாரா, இயேசு இப்படி செய்வாரா அப்படின்னா அது செய்தது சரியா? அப்போ என்ன அர்த்தம்? அப்போ அவன் மரணத்தை குறித்து சாவு குறித்து இயேசுநாதர் சந்தோஷப்படுறாரா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்ன சொல்கிறாரு ஆண்டவர்? என்ன சொல்கிறாரு? நான் அங்கே இல்லாததுனால அப்போ மரணத்தை குறித்து சந்தோஷப்படலை, இந்த நேரம் நான் அங்கே இல்லாததுனால நான் சந்தோஷப்படுறேன்றார். இந்த நேரம் நான் அங்கே இருந்திருந்தேன்னா நடக்கிறது வர. அப்போ இங்கே என்ன நடக்க போகுது, என்ன செய்ய போகிறேன் என்பதை ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். புரியுதா? அப்போ இயேசுக்கு நன்றாகவே தெரியுதுன்னு இருக்கு. நான் என்ன சொல்கிறேன்னா, இயேசு இன்னும் சாவு வீட்டுக்கு போகலை, அவன் வியாதியாக இருக்கிறன்றது கேள்விப்பட்டு போகவும் இல்லை, இறந்ததுக்கு அப்புறமும் போகலை, இறந்த செய்தி தெரிஞ்சிருக்குன்றது தான் சொல்ல, செய்தி வந்துதான்றது தெரியல. அவன் வியாதியாக இருக்கின்ற செய்தி தான் வந்தது தவிர லாசரு மரித்து போனதுக்காக திரும்ப ஒரு செய்தி அவருக்கு வந்ததாக அங்கே எழுதப்படலை. ஆனால் சொல்லணும்னு அவசியம் இல்லை, இயேசுக்கு எல்லாமே தெரியும் என்று நமக்கு தெரியும். அப்போ அதன்படி பார்க்கும்போது இயேசுக்கு ஒரு காரியம் தெளிவாக தெரிந்து விட்டது. என்ன? லாசரு மரிச்சிருப்பான்னு தெரியும். அவன் சாகணுன்றதுக்காக தான் 2 நாள் அங்கே தங்கினார். இன்னும் சொல்ல போனால் வியாதியாக இருக்கிறன்னு தெரியும், இன்றைக்கோ நாளைக்கோ அவன் உயிர் போக போகுதுன்றது இயேசுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால் அவர் என்ன செய்தார்? அவங்க மண்டையை போடட்டும் சாகட்டும்ன்றதுக்காக இருந்தார். சரி, அங்கே எழுதியிருக்கிறது 2 நாள் என்று இருக்கிறது. இதுக்காக 2 நாள்னாக்கா இவர் உடனே போனாக்கா அவர் எழுப்ப சொல்லிடுவாங்க, இல்லைன்னா அழுது புலம்பி என்ன செஞ்சிருவாங்க, எல்லோரும் அழுது இவர் ஏதாவது செய்ய சொல்லி ஒரு ப்ரெஷர் கொடுப்பாங்க. அதனால் இயேசு என்ன பண்ணுறாரு, 1 நாள் இல்லை 2 நாள் இல்லை 2 நாள் அங்கேயே டேராக போட்டார். இதெல்லாம் ஒவ்வொரு காரியத்தை நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குதுங்க. இயேசுனுடைய வாழ்க்கையிலே நடந்த சம்பவங்கள் உங்களுக்கு தெரியும். ஒரு நாயின் ஒரு விதவனுடைய மகன் ஒருவன், ஒரே மகன் இறந்து போனான்னு பாடையில சுமந்து கொண்டு வராங்க. இயேசு அந்த வழியாக வருகிறாரு, பாடையை நிறுத்தி அந்த வாலிபனை உயிரோடு எழுப்பி அந்த அம்மா கையில் கொடுக்குற சம்பவத்தை நாம் படித்திருக்கிறோம், அறிந்திருக்கிறோம். இயேசு செய்த ஒரு அற்புதங்களை நாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். அதே போல் எவிரு என்கிற
ஒரு மனுஷனுடைய மகள் 12 வயது உள்ள ஒரு மகள் மரித்து போனால், வியாதியாக இருக்கிற செய்தி கேட்டு இயேசு வருவதுக்குள்ள உயிர் போயிடுச்சு. வந்து திரும்பவும் அந்த மகளை அவர் உயிரோடு எழுப்புகிற சம்பவத்தை நான் வேதத்தில் வாசிக்கிறோம், தெரியுது. இப்படி பல இடங்களிலே பல அற்புதங்களை ஆண்டவர் செய்யக்கூடியவராக இருந்தாலும் செய்திருந்தாலும், பற்பல சூழ்நிலைகளை வித்தியாசமான நிலையிலே மரித்து போனவர்களை ஆண்டவர் எழுப்பியிருந்தாலும், இந்த இடத்துல ஆண்டவர் ஒரு வித்தியாசமான ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று அவர் திட்டமிட்டு தீர்மானித்து விட்டார். அந்த எவ்வேறு மகளுக்கு செய்தது போலவோ அல்லது நாயினூர் விதவை மகனுக்கு செய்தது போல அல்லாமல், இங்கே கொஞ்சம் பெக்யூலராக ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு தனிப்பட்ட விதத்தில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு வித்தியாசமான கோணத்தில் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் தீர்மானித்து தான் அவர் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? இந்த வியாதி எதனால் வந்து தான் இது மரணத்துக்கு ஏதுவாக இல்லை, தேவனுடைய நாமம் மகிமைப்படணும் என்று சொல்கிறார். பட் என்ன நடக்கும், என்ன நடக்க போகுது என்பதை அவர்களுக்கு தெரியாது, தெரிந்திருக்க வாய்ப்பும் இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பாருங்கள், இயேசு அந்த இடத்துக்கு வருகிறாரு. வந்து 19வது வசனம், யூதரில் அநேகர் மார்த்தாள் மரியாள் என்பவர்களுடைய சகோதரனை குறித்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லும்படி அவர்களிடத்தில் வந்திருந்தார்கள். சரி, இப்போ இயேசு அந்த ஊருக்கு புறப்பட்டு வருகிறார். வந்தபொழுது அந்த கல்லறையில் வைக்கப்பட்டு 4 நாள் ஆயிற்று என்று கண்டார். அவர் இருந்த அந்த ஊரு கிட்டத்தட்ட எருசலேமில் இருந்து பெத்தானியா என்கிற ஊர் ஏறக்குறைய 2 மைல் தூரத்தில் இருந்தெல்லாம் கரெக்டாக தூரம் முத கொண்டு எல்லாம் விளக்கமாக எழுதியிருக்கார் யோவான். இப்படி இருக்கும் பொழுது இன்னும் அந்த வீட்டுக்கு போகலை, கல்லறையில் வைத்த இடத்துக்கு அருகிலே அவர் சமீபத்தில் அவர் நின்று கொண்டிருக்கும் பொழுது, அதுக்கப்புறம் அங்கே எழுதப்பட்டிருக்குது, யூதர்கள் அநேகர் என்ன செய்தார்களாம், மார்த்தாள் மரியாள் என்பவருடைய சகோதரனை குறித்து அவருக்கு ஆறுதல் சொல்லும்படி அவரிடத்திலே வந்திருந்தார். யார்? மார்த்தாள் வீட்டுக்கும் மரியாள் வீட்டுக்கும் நிறைய பேர் அக்கம் பக்கத்தில் சொந்தம் வந்தம் உறவுக்காரங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க? நான் என்ன கேட்குறேன், லாசர் இறந்து எத்தனை நாள் ஆச்சு? அங்கே எழுதியிருக்கு பாருங்கள், 4 நாள் ஆயிடுச்சு இறந்து போய். இறந்தப்போ இவங்கெல்லாம் எங்கே போனாங்க? நான் கேட்குறது இவங்கள கேட்குறேன். யூதர்கள்லாம் வந்தாங்க, நிறைய பேர் வந்தாங்க விசாரிக்கின்றாங்க, பார்த்தீங்களா, எழுதியிருக்கு பாருங்கள். அப்போ இறந்தாச்சு, கொண்டு போய் அடக்கம் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா அந்த நேரத்தில் இல்லாதவர்கள், அந்த செய்தியை கேள்விப்பட்டவர்கள் போய் என்ன செய்கிறாங்க, அங்கே வந்ததாக அங்கே எழுதப்பட்டிருக்குது. இதையும் நம்ம கொஞ்சம் சிந்திக்கணும். ஒரு துக்க வீட்டுக்கு நம்மளால் போக முடியாவிட்டால் கூட மரணத்துக்கு பிற்பாடாகிலும் என்ன செய்யணும்? சிலர் நினைப்பாங்க, அதான் எடுத்தாச்சு, அதான் முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் என்ன? அப்படி சொல்லக்கூடாது, அப்படி நினைக்கக்கூடாது. இறந்தாலும் எல்லா காரியம் இறப்புக்கு நம்ம போக முடியாமல் போனாலும் அதுக்கப்புறமா கூட நம்ம போய் பார்க்கலாம், பேசலாம், விசாரிக்கலாம், ஆறுதல் சொல்லலாம். அது நல்ல விஷயம் என்பதையும் இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சில பேருக்கு அந்த மாதிரி சில காரியங்கள் தோணாது. சாவுக்கு போனால் போவாங்க, இல்லைன்னா போகாமல் இருந்துடும். அப்படி இருக்கக்கூடாது. நீங்கள் போக முடியாவிட்டாலும் கூட யாராக இருந்தாலும் போய் அவருக்கு ஆறுதல் சொல்லுங்கள், ஆறுதல் செய்யுங்க. கர்த்தர் அதை விரும்புகிறார். இப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார்? இப்போ 4 நாள் கழிச்சு தான் நாங்கள் வந்திருக்கிறாரு. சரி, 20வது வசனம் வாங்க. இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்ட பொழுது அவருக்கு எதிர்கொண்டு போனாள். இயேசு வராரு தெரிஞ்ச உடனே வீட்டுக்கே வரல. வீட்டுக்கு வரத்துக்குள்ளாரையே இந்த மார்த்தாள் என்ன செய்கிறான்? அவருக்கு எதிர்கொண்டு போகிறான். போயிட்டு மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். சரி, போதும். இப்போ நான் இங்கே வரேன். ஒரு சம்பவம் நடந்துடுச்சு. தம்பிக்காரன் உடல்நலம் இல்லாமல் இருந்தான். வேலை மெனக்கெட்டு காசு பணம் கொடுத்து செலவு பண்ணி ஒரு ஆளை அனுப்பி இயேசுநாதருக்கு செய்தி சொல்லி, அந்த ஆள் போய் இயேசுநாதர்கிட்ட போய் சொல்லி, இயேசு எத்தனை நாள் கழிச்சு வந்திருக்கிறாரு? செத்த 4 நாள் கழிச்சிங்க. அப்போ நான் என்னன்னு நினைக்கிறேன், அவன் பின்னும் 2 நாள் தங்கியிருந்தான்னு எழுதியிருக்குதுங்க. அவன் இறந்த நாள் தெரியல நமக்கு. அந்த செய்தி வியாதிப்பட்டிருக்கிறான்னு கேள்விப்பட்டதுமே 2 நாள் தங்கியிருந்தான்னு இருக்குது. அவன் 2 நாள் கழிச்சு இறந்தாரா இல்லை 1 நாள் கழிச்சு இறந்தாரோ, ஆக மொத்தம் 4 நாட்களுக்கு மேலாக கணக்கு வருகிறது. இறந்தது மட்டும் 4 நாள். இப்போ வியாதிப்பட்டிருந்து உடனே இறந்துருப்பார், 1 நாள் இருந்திருப்பார், மறுநாள் இறந்துருப்பார். அப்படி கணக்கு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாட்கள் ஆகுதுங்க. இயேசுநாதருக்கு செய்தி சொல்லி. நம்ம ஊரில் ஒரு வழக்கு சொல்லுவாங்க. நீங்கள் சொல்லுவீங்க அதை, ஆனால் நான் கேட்டால் மட்டும் சொல்ல மாட்டீங்க.
ஆ, சாவுக்கு செய்தி சொன்னால் கருமாதிக்கு வந்து நிற்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பேச்சுக்கு சொல்லுவாங்க. அது வந்து நிஜமாக சாவுக்கு சொல்கிறது இல்லைங்க, தாமதமாக வர்றவங்கள அப்படி சொல்லுவாங்க. எப்போ செய்தி சொன்னதுக்கு எப்போ வந்து விசாரிக்கிறது? நான் சாவை மட்டும் நான் சொல்லவில்லை. சில நேரங்களிலே சில வேலைகள் நிமித்தமாக, சில காரியங்கள் நிமித்தமாக ஒரு சிலருக்கு ஒரு காரியத்தை தெரியப்படுத்துவோம். உடனே வந்து என்ன எதுவும் கேட்க மாட்டாங்க. ஒரு 15 நாள் கழிச்சு நான் எதுவும் சொன்னீங்களே அது என்னன்னு வந்து கேட்பான். நான் எப்போ சொன்னேன், எப்போ வந்து கேட்கறது? அதே போல் இங்கே ஒரு சம்பவம் நடந்திருக்குது. இயேசுவிடக்கு ஆள் அனுப்பி சொல்கிறாங்க, என்னது, ஐயா நீங்கள் ரொம்ப நேசிக்கிற சிநேகிக்கிற லாசருக்கு வியாதியாக இருக்கிறேன்னு சொன்னால் செத்ததுக்கு அப்புறம் 4 நாள் கழித்து வந்திருக்கீங்க. இந்த இடத்துல நான் மார்த்தாளையும் மரியாளையும் குறித்து நான் கவனித்து பார்த்தது என்னவென்றால், இவ்வளவு நடந்திருந்தோம், இப்படி நடந்திருந்தோம், அவளை என்ன செய்யலை, இயேசு வராருன்னு சொன்ன உடனே அவங்கள எதிர்கொண்டு போகிற காரியம் என்னை கொஞ்சம் ஆச்சரியப்பட வச்சு. அவளே துக்கத்தில் இருக்கிறா, அவளே அழுதுட்டுருக்கிறா, அவளுக்கே எல்லாரும் வந்து ஆதரவு சொல்லிகிட்டு இருக்கிறாங்கன்னு பார்க்குறோம். நான் முன்பே சொன்னேன், திருமணம் ஆகலைன்னு சொன்னேன். ஏதோ ஒத்தைக்கு ஒத்த ஒரு தம்பி ஒரு ஆதரவாக இருந்தான், வீட்டுக்கு ஒரு ஆம்பளையாக இருந்துகிட்டு இருந்தான். நமக்கு தான் ஒரு கல்யாணமும் ஆகலை, ஒரு புருஷனும் இல்லை, அவனும் போயிட்டானே. இப்போ நம்ம 2 பேரும் எப்படிலாம் அவங்க மனசு நினச்சிருக்குன்னு நான் சொல்ல வரேன், அவங்க வேதனையை நான் சொல்ல வருகிறேன். இந்த மாதிரி அவங்க நொந்து நூலாகி உட்காந்துருக்கிறாங்க. வராராம் ஏசுனார், வரட்டும் வரட்டும். நான் மார்த்தாள் மரியாதை சொல்லலைங்க, இங்கே சில மார்த்தாள் மரியாதை இருக்கிறார்கள். இயேசு தம்முடைய வாழ்க்கையிலே இவங்களுக்கு சொன்ன உடனே, அழைத்த உடனே, கூப்பிட்ட உடனே, ஜெபித்த உடனே ஒரு காரியத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுக்காவிட்டால் ஆண்டவர் மீது கோபம், ஆண்டவர் மீது கோவிச்சுக்கிறது. நான் சபைக்கு வர மாட்டேன், நான் ஜெபம் பண்ண மாட்டேன், பைபிள் படிக்க மாட்டேன். வராரா? வந்தால் வரட்டும், வரட்டும் வரட்டும். இப்போ எதுக்கு வராரு? யோசிச்சு பாருங்க. இப்படிலாம் நினைக்கலையே, இப்படிலாம் நினைக்கலையே. இந்த மார்த்தாள் நினைக்கிறதுல மட்டும் இல்லைங்க, அவளை ஆண்டவரை கனப்படுத்துவனமாக எதிர்கொண்டு வர. அதான் வராரு, வீட்டுக்கு வந்துட்டு போடும்போது சாவு வீட்டில் உட்காந்துருக்கிறேன், அழுதுட்டு உட்காந்து அவரே துக்கத்தில் இருக்கிறேன், வந்து நேரம் வந்து அது சொல்ல வேண்டியது தானே, வரட்டுமே. ஆனால் இயேசு இவர்கள் வரட்டும் என்று சொல்லி அங்கே இருந்தார் என்று நான் சொல்லலை. அவர் வந்து இதெல்லாம் விசாரிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு நிற்கிறாரு. அதுக்குள்ளே செய்தி இங்கே வந்துருச்சு, வந்துட்டு இருக்கிறாரு செய்தி. அவர் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னதாகவே அந்த மார்த்தாள் வழியிலே சென்று இயேசுவை சந்திக்கிறதை பார்க்குறோம். சந்திப்பதோடு மட்டுமல்ல, அந்த அம்மா சொன்ன வார்த்தை என்ன? ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீங்கன்னா. அப்போ அவர் என்ன சொல்லலைன்ற நான் சொல்ல வரேன். என்ன சொல்லலாம், என்ன சொல்லியிருக்கலாம் என்று சொன்னால், இப்படி கையை ஏந்துவாங்க. நிறைய பேர் பார்த்துருப்பீங்களா, சாவு வீட்டில் ரொம்ப துக்கத்தில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க, நமக்கு ரொம்ப நெருக்கமான உறவு வந்துட்டுன்னா, போயிட்டான், பருவாவி விட்டுட்டு போயிட்டான், இப்போ தான் வரியா, வந்து பார்க்கலையா, எட்டி பார்க்கலையா, நான் எப்பயே செய்தி சொன்னேன், செத்ததுக்கு அப்புறம் தானே நீ பார்க்க வந்திருக்கிற, இப்படி 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 இதெல்லாம் நமக்கு ஊரில் நடக்கதை சொல்கிறேன். இப்போ இந்த இயேசுவை கண்ட உடனே இப்படிலாம் ஒரு புலம்பல் பாடலைன்னு நான் சொல்கிறேன், ஒப்பாரி வைக்கலைன்னு நான் சொல்ல வரேன். இயேசுவை குறைபாட்டு பாடலை. ஐயா இயேசுநாதரே, நீங்கள் ஆசையாக இருப்பீங்களே, பாசமாக இருந்தீங்களே, இப்படி விட்டுட்டீங்களே, இப்படி பண்ணிட்டீங்களே, இப்படி செய்துட்டீங்களே, நீங்கள் வந்திருக்கக்கூடாதா, நீ செஞ்சுருக்கக்கூடாதா, இருந்திருந்தா அப்படி நடந்திருக்குமா, இந்த மாதிரி ஒப்பாரிலாம் வைக்கலைன்னு சொல்கிறேன். அழகாக ஒரு வார்த்தை சொன்னேன். அதாவது ஆண்டவரை குற்றப்படுத்தலே நான் சொல்ல வரேன், ஆண்டவரை குறை சொல்லலை என்பதை தான் நான் உங்களுக்கு சொல்ல வருகிறேன். அவளுடைய நல்ல பண்பை நான் பாராட்டுகிறேன். இப்படிப்பட்ட ஒரு துக்கத்திலையும் துயரத்திலே கூட அவள் நிதானம் தவறாமல் நிதானமாக நடந்து கொண்டாள் என்று சொல்கிறேன். இன்றைக்கி சில விசுவாசிகள் நான் கவனிச்சிருக்கிறேன், ஒரு சிலர் ரட்சிக்கப்பட்ட ஞானசான் எடுத்த சில விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடாத நடக்கும்போது சில இழப்புகள், ஒரு துன்பங்கள் அல்லது மரணங்கள் வரும் பொழுது என்னை கண்டு என்னை பார்த்து, என்னை கண்டுன்னா என்னை நேரில் பார்த்துல, தொலைவில் இருந்தாலும் சரி நேரில் இருந்தாலும் சரி, நேர்லையும் சொல்ல கேட்டிருக்கிறேன், இயேசுநாதர் கை விட்டுட்டாருங்க, இயேசு கைவிட மாட்டாருன்னு சொன்னீங்களே. என்னை பார்த்துட்டு அழுவாங்க. என்னை பார்த்துட்டு சொன்ன வார்த்தையை சொல்கிறேன், இயேசு கைவிட மாட்டாருன்னு சொன்னீங்களே ஐயா, இயேசுநாதர் கையை விட்டுட்டாருயா சொல்கிறாங்களா இல்லையா? என்ன சொல்ல வரேன், யார் மேலே பழிய போடுறாங்க? அப்போ இயேசு மேலே ஒரு பழிய போடுறாங்க, இயேசுநாதர் இப்படி விட்டுட்டீங்களே என்று சொல்லி. அது தவறு என்று நான் சொல்கிறேன். இயேசு ஒரு நாளும் ஒருபோதும் கை விடுகிற தேவன் அல்ல. நம்ம நினைக்கிறோம் இப்படி ஒரு நடந்துச்சுனாக்கா கை விட்டுட்டு தான் அர்த்தமா? அது நம்முடைய அறியாமை. நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், கவனிங்க, இப்போ நான் சொல்கிறதுக்கெல்லாம் காரணம் இருக்குது. நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், அவங்க ஒரு விசுவாசி, அவங்க வீட்டில் எல்லாருமே ரட்சிக்கப்படலை, அந்த அம்மா மட்டும் ரட்சிக்கப்பட்டாங்க, அவங்க புருஷன் இறந்து போயிட்டாங்க, அதுக்கு முந்தைய ஒரு மகன் இறந்து போயிட்டாங்க. எல்லாத்துக்குமே நான் போய் விசாரிச்சுட்டு தான் வந்தேன்.
ஆனால் அவங்க சபைக்கு வரல. நான் இப்போ இந்த நேரத்தில் அதை பற்றி பேசக்கூடாதுன்றதுனால நான் என்ன பண்ணேன், இருந்தாலும் அவங்க துக்கத்தில் இருக்கிறாங்களே என்று சொல்லி ஒரு ஆதரவு சொல்வதற்காக தான் நான் போனேன், பார்த்தேன், பேசினேன். சரிம்மா ஆண்டவரை என்ன அதெல்லாம் நான் இன்னும் ஆண்டவரெல்லாம் நினைக்கிற மாதிரி கிடையாதுங்க. இதுக்கு பதில் சொல்லுங்கள் முதல்ல. அவங்க பேசுனது சொல்ல என்னது, எப்படி என் பிள்ளையும் எடுத்துக்கிட்டாரு, என் புருஷனையும் எடுத்துக்கிட்டாரு, என்ன ஆண்டவரை நம்பி என்ன பிரயோஜனம்? அவர் விசுவாசிங்க. நான் சொல்கிறேன் நான் அப்படின்னு சொல்ல, நான் விட்டு கொடுக்கல. என்ன சொன்னேன், புருஷனாக இருக்கட்டும் பிள்ளையாக இருக்கட்டும், ஏது கேட்குறேன், எங்கேருந்து வந்தது, யார் கொடுத்ததுன்னு நான் கேட்குறேன். இனிமேல் இவங்களும் தான் எங்க எல்லாமே அவர் கொடுத்ததுங்க. அவர் உனக்கு கொடுத்து போனால் போது நீ மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லது அல்ல என்று சொல்லி வசனம் அப்படி தானே இருக்குது. ஆதியிலே தேவன் எல்லாத்தையும் படைத்தார். முதல்ல ஆதாமை படைத்துட்டு சொல்கிறாரு, சரி பாவம் நீ தனியாக இருக்கிற, சரி உனக்கு ஒரு துணை ஏற்படுத்துறன்னு ஒரு ஏவாலை ஏற்படுத்தி கொடுத்துட்டு அப்புறம் சொல்கிறாரு, நீங்கள் 2 பேரும் இருந்தால் போர் அடிக்கும், சரி ரைட் நீங்கள் என்ன பள்ளிக்கு பெருகுங்க, நல்ல குழந்தையெல்லாம் பெற்றுட்டு நல்ல குடும்பம் நடத்துங்கன்னு சொல்லி இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் ஆண்டவர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த உறவை வச்சுக்கிட்டு அதை கிட்டே இறுக்கி பிடிச்சி வச்சுக்கிட்டு என் பிள்ளை எப்படி அவர் எடுக்கலாம், என் புருஷன் முதல்ல ஏது அது முதல்ல உனக்கு சொந்தம், அது உனக்கு நீ தனியாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக உனக்கு ஒரு துணையை கொடுத்தது தான் புருஷன். ஒரு புருஷனுக்கு மனைவியை கொடுக்குறாருன்னா நீ தனியாக இருக்கக்கூடாதுன்னு போனாவது பாவம்னு உனக்கு ஒரு மனைவியை கொடுத்துருக்காரு. எல்லாவற்றையும் கொடுத்தது அவர், புரியுதா? நீ கொஞ்சி குழாவி நீ சந்தோஷமாக இருக்கணும்னு உனக்கு ஒரு குழந்தையை கொடுத்து உன் மூலமாக ஒரு சந்ததி உருவாகட்டும் என்று சொல்லி ஒரு குடும்பத்தை ஏற்படுத்துகிற கத்தர். இதெல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டு கெட்டியாக பிடிச்சிட்டு என் குடும்பம், என் பிள்ளை, என் புருஷன், என் யாரையே இல்லைன்னு எல்லாம் ஒன்று தான். இது எங்கே சொல்லணும், இதை உங்களோட வச்சுக்கணும். ஆண்டவர்கிட்ட எல்லாம் எடுபடாதுன்னு நான் சொல்ல வரேன். நான் அதை தான் சொல்ல வரேன். நீ யார்கிட்டனாலும் போய் சொல்லுங்கள், என் புருஷன், என் மனைவி, என் பிள்ளைங்க, நீங்கள் சொல்ல வேண்டாம்னு நான் சொல்ல, எல்லார்ட்டையும் சொல்லுங்கள். ஆனால் கத்தட்ட மட்டும் அப்படி சொல்லாதீங்க. ஏன் சொல்லாதீங்கன்றீங்க? அப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க, பிரித்து பேசுகிறீங்க. என் புருஷன், என் மனைவி, என் பிள்ளை, யார்கிட்ட போய் சொல்கிறது? அக்கம் பக்கத்தில் வேணால் சொல்லிங்க. யாராவது கேட்டால் யாருன்னா என் புருஷன், என் மனைவி, தப்பு இல்லை, நீங்கள் அதேமாரி சொல்லுங்கன்றேன், நீங்கள் தப்பாக புரிஞ்சிக்கக்கூடாது. ஆனால் ஆண்டவருக்கு முன்பாக கர்த்தருக்கு முன்பாக போய் இந்த வார்த்தையை நீங்கள் பயன்படுத்துவது தவறுன்னு நான் சொல்லுவேன். எப்படி பாருங்கள், இயேசு எவ்வளவு அழகாக சீசர் இடத்துல சொல்கிறாரு. அந்த வார்த்தையை பாருங்கள். இயேசுக்கு லாசரு மேலே ரொம்ப இஷ்டம்தான். அவர் என்ன சொல்கிறாரு, இப்போ நீங்கள் படிச்சிங்களே, நம்முடைய சிநேகிதன், எல்லாரும் சேர்த்துக்கிறாரு பார்த்தீங்களா, நம்முடைய சிநேகிதன். எனக்கு ஒரு டவுட் வருதுங்க. இயேசுவுக்கு லாசரு மேலே அன்பு இருந்துச்சு, ஆசை இருந்துச்சு, பாசம் இருந்தது, நான் ஒத்துக்கிறேன், இருக்கும். எல்லாருமே ஆண்டு அன்பு உள்ளவர் தானே, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. எனக்கு என்ன ஒரு சின்ன சந்தேகம் வருது அப்படின்னா, இந்த 12 பேருக்கும் யார் இயேசுனுடைய சீஷர்களாகிய இந்த 12 பேருக்கும் லாசரு மீது இயேசுவுக்கு இருந்தது போல அன்பு இருந்திருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீங்களா என்றது தான் என்னுடைய கேள்வி. எனக்கு அது சந்தேகமாக தான் இருக்குது. எல்லாருக்கும் 12 பேருக்கும் லாசரு மேலே அவ்வளோ பாசம் வச்சுருப்பாங்க. எனக்கு அதில் நம்பிக்கை இல்லைங்க. இயேசுநாதருக்காக ஒட்டிக்கிட்டு நின்று இருப்பாங்க, இயேசுநாதருக்காக போய் ஒட்டு போட்டுட்டு போய் தலையாட்டி நின்று இருப்பாங்களே தவிர, அது இல்லை உங்களுக்கு அவருக்கு பிடிக்கும், நீங்கள் அவங்க பிடிக்கும், அப்படி தான் இருந்திருப்பாங்களே தவிர அதுக்காக நான் வெறுத்துட்டாங்கன்னு சொல்லலை. லாசரு மேலே வெறுப்பாங்கன்னு தாங்க சொல்கிறேன். ஆனால் இயேசுவை போல பாசமாக இருந்தாங்களன்றது தான் என்னுடைய கேள்வி. எனக்கு என்னமோ இயேசுக்கு சமமாக சீஷர்கள் அவரிடத்தில் அன்பாக இருந்தார்கள் என்று சொல்ல முடியாதுன்றதான் என்னுடைய கருத்து. அப்படி இருந்தும் இயேசு என்ன சொன்னார், அப்படி இருந்தும் இயேசு என்ன சொல்கிறாரு, இவங்களெல்லாம் அதாவது எவ்வளோ சேர்த்து அணைச்சி பேசுகிறாரு, நம்முடைய சிநேகிதம்பான்றார். இப்போ இயேசுவே இப்படிலாம் அணைச்சி பேசும் பொழுது நம்ம இயேசுவை பிரித்து பேசலாமா? நான் எங்கே சொல்கிறேன்னா, ஜெபம் பண்ணும் பொழுது, ஆண்டவரே உங்களுக்கு ஒரு கஷ்டம் வருதா, வியாதி வருதா, பிரச்சனை வருதா, உன் பிள்ளைங்களுக்கு உடம்பு சரியில்லையா, புருஷனுக்கு உடம்பு சரியில்லையா, ஆண்டவரே என் பிள்ளைய பாருன்னு சொல்லாதீங்க. ஆண்டவரே எப்படி சொன்னால் நாளைக்கு சரியாக இருக்கும். ஆண்டவரே உங்கள் பிள்ளைய பாரு, ஆண்டவரே, ஆண்டவரே நீங்கள் கொடுத்த பிள்ளை, ஆண்டவரே, ஆண்டவரே நீங்கள் கொடுத்த புருஷன், ஆண்டவரே, இப்படி சொன்னால் எவ்வளோ பொருத்தமாக இருக்கும், அழகாக இருக்கும், அது நேர்த்தியாக இருக்கும், ஆண்டவருக்கு எவ்வளோ பிரியமாக இருக்குன்றதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எல்லாம் எப்போ பார்த்தாலும் என் பிள்ளை என் பிள்ளைன்னு அப்போ நீ ஆண்டவர் பிரிக்கிற, அவருக்கு இல்லையாமே, அவருக்கு இன்னும் சொந்தம் இல்லாத மாதிரி உனக்கு தான் சொந்தம் மாதிரி. இதை தான் நம்ம செய்கிற தப்பு. இந்த தவறுனால தான் நம்ம நிறைய காரியங்களை இழக்கிறோம். நான் சொல்கிறேன், நல்ல ஒரு சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்கள். இந்த உலகமும் சரி, பைபிள் வசனம் இருக்குது, உலகமும் அது நிறைவும்
கர்த்தருடைய. எனவே இந்த உலகத்தில் இருக்கிற சொந்தம், பந்தம், உறவு, இது எல்லாம் கர்த்தர் உனக்கு தந்தது, கர்த்தர் உனக்கு கொடுத்தது, கர்த்தர் உனக்கு ஈவாக, இரவலாக, இன்னும் சொல்லப்போனால் ஒரு வார்த்தை இருக்குது, ரொம்ப சாதாரணமான வார்த்தை, பிச்சையாக கொடுத்தது தான் சொல்ல முடியும். அவர் போனால் போது, இருந்துட்டு போட்டுரும், வாழ்ந்துட்டு போட்டுரும், உனக்கு ஒரு குடும்பம், வாழ்க்கை, வீடு, காணி, நிலம், பூமி, அப்புறம் வேலை, விற்று ஒரு சம்பாதிக்கணும் கொடுத்தா அதை தூக்கி கொடி பிடிச்சி வச்சுக்கிட்டு நீ இப்போ பார்த்தாலும் நீ கத்தரையை கேள்வி கேட்குறதுன்னு அவர் கற்றுக்கினா எனக்கு எல்லாம் தர மாட்டார், என்ன அதெல்லாம் செய்ய மாட்டார், செய்வார் கேட்டு சொல்லுங்கள், என்ன எப்போ தருவார் இவர், எப்போ செய்வார் இவர், அவரே கேள்வி கேட்குறாங்க. அவர் எப்போ செய்வாரோ எப்போ தருவாரோ செய்கிறது செய்யணும்னு அப்படி ஒரு அடங்கி போகிற தன்மையே இல்லைங்க. இன்றைக்கி நிறைய பேர் வந்து ஆண்டவரே விரட்டுற மாதிரிலாம் கேள்வி கேட்குறாங்க. விசுவாசிங்க, ஏன் அவர் தரமாட்டார் ஏசுனார், இன்னும் நீங்கள் பேசுகிறீங்க, அவர் எனக்கு தர வேண்டியது, செய்ய வேண்டியதானே, அது நான் இதாக கேட்டேன் அதாக கேட்டேன் நல்லதுன்னு கேட்குறேன், ஏன் எனக்கு இதெல்லாம் கொடுக்க மாட்டாரு, இந்த மாதிரிலாம் கேட்காதீங்க, இந்த மாதிரிலாம் சண்டை போட்டு கேட்காதீங்க. கேட்கணும் உரிமை வந்து இப்படி அல்ல. இங்கே பார்க்குறோம், இந்த மார்த்தாளுடைய காரியத்தை பாருங்கள், மரியாளுடைய காரியத்தை பாருங்கள், ஒரு வார்த்தை சொல்ல கிடையாது. நீங்கள் இருந்திருந்தீங்கன்னான்றா அந்த மாதிரி சொல்லிவிட்டு அழுகுற, அவருடைய வேதனையை வெளிப்படுத்துகிறேன், இருந்திருந்தா அப்படி நடந்திருக்காதே என்று சொல்லி. இந்த இடத்துல இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சுட்டி காட்டணும். எங்கே இப்போ படித்தோம், 21 படிச்சிங்க தானே, 32 பாருங்க சீக்கிரம். 32. இப்பொழுதும் நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருளுவார் என்று அறிந்திருக்கிறேன் என்றால். 32ங்க. இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். என்னங்க அது, சொல்லி வச்ச மாதிரி ரெண்டு பேரும் ஒரே மாதிரி. இங்கே பாருங்க 21 மார்த்தாள் சொல்கிறத பாரு, இயேசுவிடத்தில் வந்து, ஆண்டவரே நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். இது மார்த்தாள் சொல்கிறா. மரியாள் என்ன சொல்கிறாங்க, அதே வார்த்தை, ஆண்டவரே நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். என்னங்க அது, சொல்லி வச்சது மாதிரி, சொல்லி வச்சுட்டு வந்திருப்பாங்க. இல்லை, மார்த்தாள் முதல்ல வந்துட்டா, மரியாள் அப்புறம் தான் வரா. இவன் என்ன சொன்னா என்ன பேசினான்றெல்லாம் கவனிச்சால கிடையாது. அந்த வார்த்தையை பாரு, ரெண்டு பேருக்குள்ள இந்த ஒரு மனத்தை நான் பார்க்குறேன். ரெண்டு பேரும் சேர்ந்து ஆண்டவர் என்ன செய்யலை, குற்றப்படுத்தலை, குறை சொல்லலை. நான் ஒன்று சொல்லணும், குற்றப்படுத்தலை குறைப்படுத்தலைன்னு சொல்கிறது மட்டும் ஒரு பெரிய விஷயமாக நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. இந்த சம்பவம் நடந்து விட்டது. என்ன நடந்து விட்டது, லாசரு இறந்தாச்சு. இறந்த உடனே என்ன நடந்திருக்கும், அடக்க ஆராதனைக்காக ஜனங்கள்லாம் கூட்டமாக சொந்தக்காரங்கள்லாம் வந்து எல்லாம் பார்த்துட்டு போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க இல்லைங்களா. இருந்து என்ன செஞ்சுருப்பாங்க, அப்புறமா திரும்ப அவனை அடுத்து அடக்கம் பண்ணுவதற்கு ஏற்பாடுகள்லாம் பண்ணியிருப்பாங்க. சரி, ரைட்டு. இப்போ இந்த வந்த இடத்துல அந்த வந்த கூட்டம், அந்த ஜனங்கள் என்ன பேசியிருப்பாங்கன்றதை கொஞ்சம் யோசித்து பார்ப்போமே. என்னெல்லாம் பேசியிருப்பாங்க, எப்படிலாம் பேசியிருப்பாங்க. இன்றைக்கு நம்ம வீட்லேயும் நம்ம குடும்பத்துலேயும் நடந்தாலும் அக்கம் பக்கத்தில் அப்படி தான் பேசுகிறாங்க. ஏதாவது ஒரு நடந்ததுன்னா, நான் திரும்பவும் சொல்கிறேன், உங்களோட முன்னாடி நான் கேட்டேன், மார்த்தாள் மரியாள் லாசருக்கு என்ன வயசு இருக்கும்னு முன்னாடி நான் கேட்டேன். நீங்கள் எல்லாருமே வயசு கம்மியாக தான் சொன்னீங்க. நான் அதை மறுத்து பேச வரல. இப்போ நான் உங்கள் ஸ்டேட்மெண்ட் பிரகாரமே நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். என்ன சொல்ல வருகிறேன், அப்போ அது சாகிற வயசா, அதை தான் சொல்ல வரேன். இப்போ வயசை பற்றிக்கே நான் வரல. நீங்கள் தான் சொன்னீங்க 30 இருக்கும் 35 இருக்கும். நான் ரைட், எதுவாக இருந்துட்டு போட்டுங்க. அப்படி பார்க்கும்போது லாசரு என்ன 75-80 வயசு ஆயிடுச்சா? இல்லை. அப்போ சாக வேண்டிய வயசா? இல்லை, வாழ வேண்டிய வயசுங்க. வாழ வேண்டிய வயசில் ஒருத்தன் இறந்துட்டான் என்று சொன்னால் ஊர் என்ன பேசும், அதை தான் நான் சொல்ல வந்தேன். ஊர்காரங்க சொந்தக்காரங்க அக்கம் பக்கத்தில் இங்கேருந்து என்ன பண்ணியிருப்பாங்க. இப்போ நான் பேசுகிறேன், அங்கே இல்லாததை இப்போ நான் பேச போகிறேன். என்ன பேசியிருப்பாங்கன்னா, கவனிங்க. மார்த்தாள் மரியாள் தான் 2 பேரும் அழுதுட்டுருக்குறாங்க. அங்கேருந்து வந்திருப்பாங்க, அது ஆணோ பொண்ணோ. என்னது, மார்த்தா இல்லை, என்னென்ன உங்கள் ஊர் பிரகாரம் என்னது, ஏன் அக்கா ஏசுனாருக்கு செய்தி சொல்லியாச்சா, உங்கள் வீட்டுக்கு ஒருத்தர் தாடி வச்சுட்டு வெள்ளையா ஒருத்தர் வந்துட்டு போயிட்டு இருப்பாரு, அவர் எங்கே காணோம். கேட்டிருப்பாங்களா இல்லையா, எப்படி பேசியிருப்பாங்கன்னு நான் சொல்கிறேன். இயேசுவை தெரிந்தவர்கள் இயேசு வந்தாரா வரலையான்னு கேட்டிருப்பாங்க. இயேசுவை பற்றி தெரியாதவர் அடிக்கடி உங்கள் வீட்டுக்கு ஒரு வருவார், வந்து சாப்பிட்டுலாம் போவார் அவர். நான் ஏன் இப்படி சொல்கிறேன், அங்கே வசனம் அப்படி இருக்குதுங்க. மார்த்தாள் வீட்டுக்கு இயேசு வரும்போதெல்லாம் தங்குவார், வசனம் இருக்கிறத வச்சு தான் நான் பேசுகிறேன். அப்போ அக்கம் பக்கத்தில் பார்த்தவங்க என்ன, அடிக்கடி வந்து வேலைக்கு நல்ல சாப்பாடுலாம் சொல்லி சாப்பிட்டுட்டு போயிட்டு இருந்தார், சாவுக்கு கூட வரலையா,
இன்னும் உங்கள் மேலே ரொம்ப பிரியமாக இருப்பானுங்க. எப்போ பார்த்தாலும் அவர் தூக்கி வச்சுட்டு பேசி தலை மேலே ஆடுவீங்க. ஏசு 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 ஏசுன்னு எங்கே போடுற இந்த ஏசு? சாவுக்கு கூட வரலையா? என்ன ஏசு உங்கள் ஏசுன்னு அது தெரியலையா? அக்கம் பக்கத்தில் பேசிக்கிறதையும் நான் சொல்கிறேன். இவங்க உடனே யாராவது சொல்லிருப்பாங்க, செய்தியெல்லாம் போச்சு. ஓ செய்தி போச்சா, வந்தாரா? அது என்னதுங்க, அவர் உசுரோடு இருக்கும்போதே வந்து சொல்லி செய்தி அனுப்பியாச்சுங்க. அப்புறம் என்ன ஆச்சுங்க? அது என்ன எங்கே போனார் இன்னும் செய்தியே காணும், ஆளே வரலைங்க அவர். இப்படி தானே நடந்திருக்கும். அப்போ இதெல்லாம் நான் என்ன சொல்கிறேன்னா, இதை சொல்லும் பொழுது, இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது, இந்த மார்த்தாளுக்கும் மரியாளுக்கும் மனசில் எப்படி இருக்குன்றது தான் நான் சொல்ல வரேன். மார்த்தாள் மரியாள் நல்லவங்க, அதில் வேற விஷயம் இல்லை. இந்த மாதிரி 4 பேர் 4 விதமாக பேசுகிறாங்கன்னு சொல்லும்போது அவங்க மனசு எவ்வளோ சங்கடப்படும். இயேசு வரலன்றதை பற்றி பிரச்சனையே இல்லைங்க. லாசரு போனதை பற்றியும் பிரச்சனை இல்லைங்க. இப்போ என்ன பிரச்சனையாக இருக்குது? இப்போ பிரச்சனை என்னது? அக்கம் பக்கத்தில் ஒரு மாதிரி பேசுகிறவங்க. இன்றைக்கி நிறைய விசுவாசிகள் சொல்கிற காரியம் என்ன தெரியுமா? எனக்கு இயேசு ஒன்றும் தரலனாலும் பரவாயில்லைங்க, எனக்கு பிள்ளை இல்லைனாலும் பரவாயில்லைங்க, என் பிள்ளை படிக்கலைனாலும் பரவாயில்லைங்க, எனக்கு வேலை கிடைக்கிறனாலும் பரவாயில்லைங்க, ஏசு இருந்தால் போதும் தாங்க நான் நினச்சிட்டு இருக்கிறேங்க. ஆனால் இந்த அக்கம் பக்கத்தில் எதிர் வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டுக்காரன் பேசுகிறான் பாருங்கள், அதுதாங்க அந்த சொல்லுதாங்க என்ன சுட்டுக்கிட்டு இருக்குது. எல்லோரும் ஒரு மாதிரி பேசுகிறாங்க, எல்லோரும் ஒரு மாதிரி கேட்குறாங்க. நீ போறிய அந்த கோயிலுக்கு வெள்ளை புடவை கட்டிக்கிட்டு, உன் ஏசுநாதர் என்ன செஞ்சார் உனக்கு? ஏன் என்ன உன் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலை? இங்கே மார்த்தாளுக்கும் மரியாளுக்கும் கல்யாணம் ஆகலை, நான் முன்னே சொல்லிட்டேன். புரியுதா? நீ இயேசுவனுங்க இயேசுன்ற எப்படி உன் தம்பிக்கு எப்படி ராசருக்கு சொல்கிறேன், உன் தம்பிக்கு எப்படி வியாதி வரலாம்? இன்றைக்கி கேட்குறாங்க சில பேர், சர்ச்சைக்கு வரோம், உங்களை பார்த்து கேட்டிருக்காங்க, என்கிட்ட நிறைய பேர் சொல்கிறாங்க, நீ இயேசுவை கும்பிட்ற, உனக்கு தலைவலி வரக்கூடாதே, உனக்கு சுரமே அடிக்கக்கூடாது. ஓஹோ, கேட்குற கேள்வியை பாருங்கள். இதை வந்து நம்மளை வந்து மூட்டை இதே வந்து நம்மள்ட்ட சொல்கிறோம், இப்படி கேட்குறாங்க. என்னது, நம்ம ஒரு தும்மல் தும்பிடக்கூடாது, சளி பிடிச்சிடக்கூடாது, பேசுகிறவன் பேசிட்டு தான் இருப்பான். இதுக்கெல்லாம் நம்ம அசரவே கூடாது. என்னது, நம்ம வந்து உடம்பு சரியில்லைன்னு படுத்துடக்கூடாது. கவனிங்க, நமக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிடவும் கூடாது. உனக்கெல்லாம் வரக்கூடாது. யார் சொன்னால் வரக்கூடாதுன்னு யார் சொன்னாங்க? இது ஒரு பலவீனமான ஒரு சரீரம், இது மாம்சமான ஒரு சரீரம். இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் பல உபத்திரவம் உண்டுன்னு இயேசு சொல்லியிருக்கிறார். உலகத்துடைய சிச்சுவேஷன், அதாவது இந்த சூழ்நிலை நிமித்தமாகவும் பல காரியங்கள் நிமித்தமாகவும் நம்மளுடைய சரீரத்தில் பலவீனங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டை தவிர நான் வரும் என்று நான் சொல்கிறேன். ஆனால் வரக்கூடாது என்று சொல்வதற்கு சட்டம் போடுவதற்கு இவங்க யார்? இதெல்லாம் இயேசுக்கு எதிராக பேசி நம்மளை திசை திருப்புற காரியங்க. உங்கள் மேலே அக்கறையில் பேசுகிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. இயேசுவே அவங்களுக்கு பிடிக்காதுங்க. இதுதான் சந்தர்ப்பம்னு சொல்லி இதில் சொல்லி குளிர் காயிறது வந்து அங்கேருந்து. உங்கள் இயேசுநாதர் என்ன சொன்னார்? உங்கள் இயேசுநாதர் என்ன சொன்னார்? நம்ம உட்காந்துக்கிட்டு தலையை பிடிச்சிட்டு உட்காந்துருப்போம். கஞ்சி கொடுக்க ஆள் இல்லாமல் ஏன் தலையில் கையை வச்சுட்டு உட்காந்துருக்கேன்? ஏன் இயேசுநாதர் வரல? உடனே இயேசுநாதர் வந்துடணும். நான் சொல்கிறேன், இயேசுநாதர் வருவார். பேதுரு மாமியார் வீட்டில் ஜுரமாக கிடந்தாராம், இயேசு போனாரம் தொட்டாரம் சுகமாக்கினான் இருக்குது. நீங்கள் நினைக்கலாம், பேதுரு மாமியார் வீட்டுக்கு போவார், எங்கள் மாமியார் வீட்டுக்கெல்லாமா வருவார்? வருவார், விசுவாசமாக இருங்க, வருவார். அவர் உயிரோடு இருக்கும்போது வந்தார், இப்போ அவர் ஆவியாக இருக்கிறார். ஏன் வரமாட்டார்னு நினைக்கிறீங்க? வருவார். எத்தனை பேர் சாட்சி சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். நம்ம விசுவாசிங்க சில நேரத்தில் சரீரத்தில் சுகம் இல்லாமல் படுத்திருக்கும்போது சொல்கிறாங்க, சொன்னதை நான் சொல்கிறேன். என்ன சொல்கிறாங்க? ஏதோ ஒரு கை வந்து மேலே வச்சது மாதிரி இருந்ததுங்க, யாரோ வந்து ஒரு கையை மேலே தொட்டது மாதிரி இருந்துச்சுங்க, என் தலையில் யாரோ கையை வச்சது மாதிரி இருந்துச்சுங்க, உடனே சரியாக ஆகிடுச்சுங்க. இருக்கீங்களா இல்லையா? இருக்கீங்க. இந்த மாதிரி சொன்னவங்க இங்கே இருக்கீங்களா? கர்த்தர் இருக்காரா இல்லையா? இருக்கார். அதனால் சொல்கிறவங்க ஏதாவது சொல்லிட்டு போட்டோம். ஆனால் நான் இங்கே சொல்ல வந்தது என்ன, இது போல் சூழ்நிலைகள் உங்கள் வாழ்க்கையில் வரும் பொழுது தடுமாறாதீங்க. அங்கே தான் நிறைய விசுவாசிங்க தடுமாறுறாங்க. என்ன தடுமாறுறாங்கன்னா, நல்லதோ கேட்டதோ எதாக இருந்தாலும் என் மனசில் வச்சுட்டு நான் கம்முன்னு நான் இருக்கிறேங்க. 4 பேர் சொல்கிற சொல்லுக்கு என்னால் பதில் சொல்ல முடியலைங்க. என்னை ஏன் ஆண்டவர் இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டார்? இந்த மாதிரி 4 பேர் பார்த்து என்னை கிண்டல் பண்ணுற மாதிரி கேலி பண்ணுற மாதிரி என்னை ஏன் இந்த நிலைமைக்கு ஆளாக்கினாங்க? இதெல்லாம் சரியா? இப்படிலாம் கேட்காதீங்க. இப்படிலாம் வரும். இதெல்லாம் நிந்தை அவமானங்களை சந்திக்க வேண்டி வரும். அதே போல் வந்தது வந்திருக்கும். ஆனால் எதையுமே இந்த மார்த்தாலும் மரியாளும் என்ன செய்யலை? வெளிப்படுத்தலை, காட்டிக்கலேன்னு சொல்கிறேன். நான் இன்னொன்று சொல்லட்டுமா? நான் வந்து கற்பனையாக சொல்கிறேன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. நான் வசனத்தோடு சொல்கிறேன் பாருங்கள். இங்கே எடுங்க, யோவான் 11ஆம் அதிகாரத்தில் 36வது வசனத்துக்கு வாங்க சீக்கிரம்.
அப்பொழுது யூதர்கள் இதோ இவர் அவனை எவ்வளவாய் பாருங்க, சிநேகித்தார் அந்த என்றார்கள். ஆறுதல் கூட வந்தாங்களே அந்த ஜனங்க பேசுற ஆட்களை பாருங்க, யூதர்கள்லாம் பேசுறாங்க பாருங்க. இவனை எவ்வளவாய் சிநேகித்தார் என்றார்கள். அவர்களில் சிலர் குருடனுடைய கண்களை திறந்த இவர் இவனை சாகாமல் இருக்க பண்ணவும் கூடாதா என்றார்கள். சொல்லிட்டாங்க பாத்தீங்களா? ஏப்பா, இந்த இயேசுநாதி என்னமோ கண்டு தெரியாதவெல்லாம் கண்டு தெரிய வச்சாராமே, நடக்க முடியாதெல்லாம் நடந்தாராமே, ஊரெல்லாம் சொல்லிக்கிறாங்க, ஊரெல்லாம் ஒரே பேச்சா இருக்குது. ஏன் இந்த லாசரு அப்படி செஞ்சிருக்க கூடாது? இவர் செத்து கொண்டு வச்சு 4 நாள் கழிச்சு இப்போ தான் வந்து பார்க்குறாரு. இவர் என்னப்பா இது, ஊர் பேசுதா இல்லையா? ஊர் சனம் பேசிக்கிட்டு தான் இல்லையா? இங்கே இருக்குதா இல்லையா வசனம்? பேசுனாங்கய்யா. எங்கே பேசுனாங்க? ஏசுநாதருடைய காதில் விழும்படி காது பட பேசுகிறாங்க. அங்கே ஏசு இல்லாதப்பயே அங்கே பேசியிருப்பாங்க. எங்கே? இந்த சாவு வீட்லேயும் பேசியிருப்பாங்க. இப்போ இயேசு வந்துட்டாரு, வந்ததுக்கப்புறமா அவர் காதில் விடுற மாதிரி பாருங்க, முன்னாலையும் பேசும் பின்னாலையும் பேசும். இதாங்க உலகம், இதான் உலகம். எல்லாம் பேசும், அவங்க பேசுகிறாங்க, இவங்க பேசுகிறாங்க. இதெல்லாம் நீங்கள் கண்டிக்கவே கூடாது. இதெல்லாம் ஒரு விசுவாசிக்கு அழகு கிடையாது, நல்ல விசுவாசிக்கு அழகு கிடையாது, சரியான விசுவாசிக்கு, உண்மையான விசுவாசத்துக்கு அழகு கிடையாது. மார்த்தாள் மரியா ஒரு நல்ல விசுவாசிக்கு அடையாளமாக அந்த பேச்சே எடுக்கலை. ஒரு வார்த்தை சொன்னாங்க, நீங்கள் வந்திருக்கலாம், வந்திருந்தா என் தம்பி இறந்துருக்க மாட்டான், அதுதான் அவ்வளோ சரி. இப்படி பண்ணிட்டீங்களே, அப்படி செஞ்சிட்டிங்களேன்னு நாங்கள் முறையிடலை. யோபுவை போல என்னது, ஆண்டவர் தூஷிக்கலை, குறை சொல்லலை. இன்றைக்கி நிறைய விசுவாசிகள் ஒரு காரியம் நடக்கலைன்னு சொன்ன உடனே என்ன பண்ணுறாங்க, ஆண்டவர் குறை சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. எனக்கு செய்ய மாட்டார், எனக்கு என்ன செய்ய மாட்டார், ஏன் செய்ய மாட்டார், இயேசு இப்படிலாம் இருக்கார், அப்படி இருக்குன்னு ரட்சிக்கப்பட்டவங்க விசுவாசியை தான் நான் சொல்கிறேன், ஞானஸ்தானம் எடுத்தவங்க சொல்கிறேன். பின்மாட்டிங்க போகிறாங்க. ஒரு காரியம் நடக்கலாம், என்ன பொறுத்திருந்து பாருங்கய்யா. நான் உங்களுக்கு திரும்பவும் சொல்கிறேன், இயேசு நேசிக்கிற அன்பாக இருக்கிற குடும்பங்களில் என்னெல்லாம் நடந்துச்சு என்று பார்க்கும்பொழுது, அங்கே அந்த வீட்டில் என்ன இருந்துச்சு, வியாதி வந்துச்சு, வியாதிப்பட்டு செத்துவிட்டான், மரணம் சாவு வந்துச்சு. அப்புறம் கல்யாணம் நடக்கலையா? கல்யாணம் அப்போ பாருங்கள், எதுவுமே நடக்கலைங்க ஒரு குடும்பத்தில். இத்தனைக்கு இயேசுநாதர் அந்த குடும்பத்தின் மீது என்னவா இருக்கிறாரு அப்படின்னு எழுதியிருக்குது, சும்மா இல்லை. நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் குடும்பத்தின் மீதும் உங்கள் மீதும் ஆண்டவர் அன்பாக இருக்கிறார். நீங்கள் நினைக்கலாம், நான் என்ன சொல்ல வரேன், இதே போல் சம்பவம் உன் வாழ்க்கையில், உன் குடும்பத்தில் இப்போ நான் சொன்ன சம்பவம் நடந்திருக்கலாம், நடந்து கொண்டிருக்கலாம், இது போல் சூழ்நிலைகளை கடந்து போயிருக்கலாம். ஒரு கேள்வி உனக்குள்ளே எழுப்பலாம், ஏன் எனக்கு இப்படிலாம் நடந்ததுன்னு தெரியலையே, நான் இத்தனை வருஷமாக விசுவாசியாக இருக்கிறேனே, ஏன் எனக்கு குடும்பத்தில் இப்படி நடந்ததுன்ற கேள்வி உனக்குள்ள இருக்குதா? உன் கேள்விக்கு தான் பதில். ஆண்டவர் யாரிடத்தில் யார் மீது அன்பாக இருக்கிறாரோ அவங்க குடும்பத்தில் இப்படித்தான் நடக்கும். என்னங்க இது நல்ல செய்தியாகவே இல்லையே நீங்கள் சொல்கிறது, இப்படி தான் நடக்கும்ன்றீங்க. நான் இன்னும் பாதி தான் செய்தியில் பாதி தான் சொல்லியிருக்கிறேன், இன்னும் பாதி சொல்லவே இல்லை, நேரம் ஓடி போச்சு. சொல்கிறதா அடுத்த வாரம் சொல்கிறதான்னு யோசிக்க வேண்டியதாக இருக்கு. எனக்கு என்ன நடந்தது பார்க்கலாம். 25வது வசனம். இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். சரி, என்ன நடந்ததுன்னா, இந்த மார்த்தாள் மரியாள் வந்து இவங்ககிட்ட முறையிட்டு எழுதும்போது அவங்க பார்த்து இயேசு சொல்கிறாரு, என்னது, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன். ஆமாம், எந்த இடத்துல எந்த நேரத்தில் எந்த வார்த்தை சொல்கிறது? செத்து போனனை குறித்து அவங்க அழுது புலம்பிட்டு உட்காந்துக்கிறாங்க. இவர் இப்போ தான் வேதாந்தம் பேசிகிட்டு இருக்கிறார் இயேசு. நான் சொல்கிறேன், இதுதான் சத்தியம். என்னது, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான்னு சொல்லும் பொழுது என்ன, உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிற எவனும் என்றென்றைக்கு மறியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்று கேள்வி கேட்குறார். என்ன கேள்வி? யாரை பார்த்து? மார்த்தாளை பார்த்து. என்ன கேள்வி கேட்குறாரு? விசுவாசிக்கிறாயா? நான் திரும்பியும் வரேன். சாவை கொடுத்துட்டு நான் உட்காந்துருக்கிறேன், ஒத்தைக்கு ஒரே ஒரு தம்பி, செத்து போய் 4 நாள் ஆகுது. சாவுக்கு வந்து என்ன ஏதுன்னு கேட்க கிடையாது. ஒரு செய்தி அனுப்புனா, ஒரு வியாதிக்கு எத்தனை பேர் ஊரெல்லாம் போய் ஜெபம் பண்ணி பேய் விரட்டுறீங்க, பிசாசு விரட்டுறீங்க.
வேலைக்கு நீ வந்தப்பெல்லாம் நான் வடித்து உனக்கு கொட்டின எல்லாம் சாப்பிட்டு வந்தீங்க, நான் வியாதின்னு சொல்லி புறப்பட்டு உடனே வர வேண்டியது 4 நாள் கழிச்சு வந்து விசுவாசத்தை பற்றியே பேசிகிட்டு இருக்கீங்க. என்னது, நானே செத்து போயிட்டானே நொந்து போய் உட்காந்து அழுதுட்டு உட்காந்தாங்க. ஞாயிற்றுக்கிழமை வச்சுக்கிங்க உங்கள் பிரசங்கத்தெல்லாம். என்னது, விசுவாசத்தை பற்றி அவர் கேட்குறாரு கேள்வி. சாவு வீட்டில் வந்து உட்காந்துட்டு விசுவாசத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க. என் விசுவாசம்லாம் இப்பயே போச்சு, நீங்கள் எப்போ நீ வரலையோ அப்போவும் விசுவாசம்லாம் போயிடுச்சு. நான் இந்த மாத்தாளை சொல்லலைங்க, வேறு மாத்தாளை பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன். இன்றைக்கி சில மாத்தாள்கள் அப்படி இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட போய் இதை பற்றிலாம் நம்ம சத்தியத்தை சொல்ல போனேன் வச்சிங்க நீங்களே உங்கள் விசுவாசத்தெல்லாம். இனிமேல் நான் சபைக்கு வரமாட்டேன். எப்போ என் புருஷன் போனதுக்கப்புறம் நான் எதுக்கு இங்கே சபைக்கு வரணும்? எப்போ என் பிள்ளை இறந்ததுக்கப்புறம் நான் எதுக்கு வரேன்? இருந்ததே அதுக்கு தான் வந்தேன். போய விசுவாசத்தை பற்றி பேச வந்துட்டீங்க. இருக்கீங்களா தெரியல. கவனிங்க, இங்கே மார்த்தாள் இடத்துல பார்த்து ஆண்டவர் எந்த நேரத்தில் எந்த கேள்வியை கேட்குறாரு பாருங்க. விசுவாசிக்கிறாயா? படிங்க சீக்கிரம். அதற்கு அவள், ஆம் ஆண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றாள். சரி, அப்போ ஆண்டவர் அங்கே சில காரியங்களை சொல்கிறாரு. அந்த இடத்துல மார்த்தாள் எவ்வளவு ஒரு பணிவாக மரியாதையாக ஆண்டவரை கனப்படுத்தி அந்த நிலையிலையும் துக்கத்திலையும் கூட அவர் நிதானமாக பேசுகிறதை பார்க்குறோம். இன்றைக்கி சிலருக்கு ஒரு காரியம் நடந்துருச்சுன்னு சொல்கிறதுனால அது நான் சொல்கிறேன், ஒரு துக்கமாக இருக்கலாம், ஒரு துயரமான கஷ்டமாக இருக்கலாம், நான் சொல்கிறேன் நிதானத்தை இழந்துடக்கூடாது, நிதானம் இழந்து பேசக்கூடாது. பதறி போய் பதட்டத்தில் போய் நான் சொன்னேன் டென்ஷனில் சொன்னெல்லாம் சொல்லாதீங்க. நான் சொல்கிறேன், இதை விடவோ ஒரு பெரிய டென்ஷன் வாழ்க்கையில் நடந்திருக்க போகுது. இப்படிப்பட்ட நேரத்திலையும் கூட எவ்வளவு ஒரு பணிவு, ஒரு கனிவு, ஒரு தாழ்மை. நான் சொல்கிறேன், மார்த்தாள் ஆண்டவருக்கு சொல்கிற பதில் உத்தரவை பற்றி நான் சொல்கிறேன். இன்றைக்கு ஆண்டவரையே சில பேர் இன்றைக்கி தூஷிக்கிற வண்ணமாக பேசுகிறாங்க. யோபுவினுடைய மனைவி பேசுகிறத போல சில பெண்கள் பேசுகிறார்கள். யோபியின் மனைவி யோபு பார்த்து சொல்கிறார், போய ஆண்டவரை அதான் ஒன்றாவது தேவனை தூஷித்து சிவனை விடம். சும்மா எப்போ பார்த்தாலும் கத்தர்ன்ட்டு கிடையாது, குழப்பில்லை உனக்கு அப்படின்னு சொந்த கட்டுன மனைவி சொல்கிற புருஷனை பார்த்து. அதுக்கு புருஷங்காரன் சொன்ன வார்த்தையை பாருங்கள். யோபு, அடப்பொடி பைத்தியக்காரி, பைத்தியக்காரி பேசுகிறதை போல பேசுகிறாய். தேவனிடத்திலிருந்து நன்மையை பெற்ற நாம் தீமையை பெறக்கூடாதா? மூன்றி வாய. இதுதான் நல்ல புருஷன், நல்ல புருஷன். இன்னைக்கு எத்தனை குடும்பங்கள் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. புருஷனாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும், ஒருத்தரை கரெக்ட் பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு அமைஞ்ச மனைவி சரியில்லையா, யோபு மனைவி போல் இருந்துச்சா, நீங்கள் யோபு போல் இருங்கன்னு நான் சொல்கிறேன். நான் திருப்பி வர்றேங்க. புருஷன்மார்கள் யோபு மனைவி போல இருக்கிறார்களா? ஒரு விசுவாசமே இல்லைங்க என் வீட்டுக்காரருக்கு. ஒரு ஜபமே பண்ண மாட்டாருங்க, ஒரு பைபிளே படிக்கிறது கிடையாதுங்க, முழங்காலே போடுறது கிடையாதுங்க, ஆலயத்துக்கே வர்றது கிடையாது. இப்படி சொல்கிற சில விசுவாசிகள் இருக்கீங்க. அப்படிப்பட்ட ஆட்களுடைய வாயிலேருந்து என்ன வரும்? இதேமாரி வார்த்தை தான் வரும். என்ன வரும்? ஆண்டவரே. அப்போ நம்ம என்ன செய்யணும்? நான் உங்களை சொல்கிறேன், மனைவிமார்களே உங்களை நான் சொல்கிறேன், என்ன செய்யணும்? நீங்கள் புருஷனை பார்த்து, ஓ வாய மூடியா, என்ன பார்த்து யாரை பார்த்து என்ன சொல்கிறீங்க? நீ யாரை பற்றி வேணாலும் பேசு, என் ஆண்டவரை பேசக்கூடாது. சொல்லுவீங்களா? சொல்லணும். புரியுதா உங்களுக்கு? இயேசுவை குறை சொல்லாதியா. யோபு அந்த இடத்துல என்ன செய்தான்? அங்கே ஆண்டவரை விட்டு கொடுக்காம பைத்தியக்கார மாரி பேசுகிறையா? பேசக்கூடாது. அப்படி இருக்கணும் ஒவ்வொரு விசுவாசியும். உங்கள் பிள்ளைங்க சொல்கிறாங்களா, ரட்சிக்கப்படாத பிள்ளைங்க உங்களுக்கு எதிராக பேசுகிறாங்களா, முடுற வாயன்னு சொல்லி அதட்டணும். அவனை பேச விட்டு, என் பையன் அப்படி சொல்கிறாங்க. என்ன பையன் சொல்கிறான் உங்களுக்கு? பையன் என்ன பையன் சொல்லிட்டு பெரிய வேதவாக அப்படி என்ன தெரியும்? நீ ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து பல வருஷமாக சபைக்கு வந்துட்டு இருக்கிற, அவன் இந்த பக்கம் எட்டி கூட பார்க்கல, மழைக்கு கூட ஒதுங்கலாம். அவனுக்கு என்ன தெரியும் சத்தியம்? அவன் சொல்கிறத தூக்கி வச்சுக்க வேண்டியது. என் பிள்ளை சொல்கிறாங்க, என் மொபைல் சொல்கிறாங்க. நான் இந்த இடத்துலேருந்து வேறு எதுவும் அதிகமாக பேச நான் விரும்பலை. நீங்கள் இந்த மாதிரி உரிமை கொண்டாடி சொந்தம் கொண்டாடிங்கன்னு சொன்னால் ஆபத்து. கர்த்தர் அங்கே புள்ளி வச்சிருவார். என்ன செய்வார் தெரியுமா? ஓஹோ உங்களுதா, ஓ ஒன்றுதான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன், சரி பார்ப்போம் யாருதுன்னு பார்ப்போம். நான் முன்னே சொல்லிட்டேன் யாருதுன்னு. இந்த உலகத்தில் இருக்க குடும்பம் சொந்தம் பந்தம் எல்லாம் யாருது? அவர் கொடுத்ததுங்க. கொடுத்து இரவலாக உங்களை தங்க வச்சுருக்காரு, உனக்கு வீட்டை கொடுத்துருக்காரு, குடும்பத்தை கொடுத்து நீ ஏன் சொந்தமாக வச்சுக்கன்னு தான் கொடுத்துருக்காரு, இல்லைன்னு சொல்ல. நீ அவர்கிட்டயே நின்றுக்கிட்டு என்னதுன்னும் போதும் அவருக்கு எரிச்சல் ஆகுது. புரியுதா? அவர்கிட்ட மட்டும் நீங்கள் உங்கள் வேலை சேர்க்க செல்லாது. நீ மற்றவங்கள்ட்ட போய் சொல்லு, எங்களுது உங்களுதுன்னு நீங்கள் ஆனால் பேசிங்க, அதெல்லாம் பொறுத்துப்பாரு ஆண்டவர்.
நீ ஆண்டவர்கிட்டே போய் நின்றுட்டு நீ என்னது ஒன்றுதுன்னும் போது தான் அவருக்கு என்ன பண்ணுவீங்க, நான் கொடுத்ததை வச்சுக்கிட்டு என்னதுன்றேன். இது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நிறைய பேர், சில பேர் வாடகை வீட்டில் தங்கியிருக்கீங்க, சில பேர் வாடகைக்கு உங்கள் வீட்டை வாடகைக்கு கொடுத்தவங்களும் இருக்கீங்க, சில பேர் வாடகைக்கு தங்கியிருக்கீங்க. இப்போ வீட்டுக்காரர் ஓனர்கிட்ட போய் அந்த வீட்டுக்கு சொந்தக்காரர் வராரு, என்னங்க எங்கள் வீட்டில் கேட்டகரியில் இருந்தாக்கா அவனுக்கு என்ன கோபம் வரும். உங்கள் வீட்டுக்கு வாடகை வாங்க வராருங்க, வீட்டு ஓனரு உங்கள் வீட்டில் வந்து வாடகைக்கு வராரு, வாடகை வாங்க வராருன்னு வச்சுப்போம். நான் சும்மா உதாரணம் சொல்கிறேன். அவர்கிட்ட போய் என்னங்க நீங்கள் பாட்டு எங்கள் வீட்டில் இங்கே பாருங்கள், இந்த வார்த்தை தான் அங்கே ரொம்ப சுருக்கும், எங்கள் வீட்டுக்குள்ளார எப்படிங்க நீங்கள் வரலாம், யார் வீட்டில் யாரை வச்சு பேசுகிறது, நீ இந்த நிமிஷமே இடத்த காலி பண்ணி எல்லாம் போடும், நீ எனக்கு கொடுக்குற 1000 வேணால் 10,000 காலி பண்ணிட்டாண்டுவான். உண்டா இல்லையா? இது மனுஷனுக்கு. ஆண்டவர் அப்படி செய்கிறது இல்லையே தவிர ஆண்டவர் அப்படி செய்வார். ஆண்டவர் செய்ய மாட்டார். இப்போ ஆண்டவர் இப்படி தான் நினைப்பார், நான் கொடுத்த வீட்டில் உட்காந்துக்கிட்டு என்னது ஒன்றுதுன்றீங்க, இப்போ காதுன்னு பார்த்துட்றேன் பாரு, என்னது இப்போ நான் சொன்ன வீட்டை காலி பண்ணுற மாதிரி காலி பண்ணுறார். அதனால் ஆண்டவர்கிட்ட நம்ம மோதலே வச்சுக்கவே கூடாது. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். இங்கே நான் பார்க்குறோம், என்னது ஆண்டவர் சொல்கிறாரு, விசுவாசிக்கிறாயா என்று கேட்குறார். அப்படி கேட்கும் பொழுது ஆண்டவரே அதுக்கு என்ன பதில் சொல்கிறாங்க, நீ உலகத்தில் வருகிறவனா, நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்கிறதா. இங்கே பாருங்கள் 27 இருக்குது பாருங்கள், நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்கிறான். ஏன்னா இதெல்லாம் விசுவாச பிரமாணமும் விசுவாசத்தை கேட்குற இடமா இது, என்ன சொல்கிறது. ஆனால் கர்த்தர் எதை செய்தாலும் சரியாக தான் செய்வார். நான் ஆண்டவரை குறை சொல்ல வரல, இன்றைக்கு நிறைய பேர் அப்படி நினைக்கிறாங்கன்னு நான் சொல்ல வரேன். கர்த்தர் செய்கிற காரியங்களை நம்ம நல்ல ஞானத்தோடு நிதானித்து சிந்தித்து நாம் செயல்படணும். பெரியமானவர்களே, இப்படிலாம் அவங்க நடந்து கொண்டதுனால, இப்படிலாம் இருந்ததுனால என்ன ஆச்சுன்னா, நான் சீக்கிரமாக நான் முடிச்சிடுறேன். 39க்கு வாங்க சீக்கிரம். இயேசு கல்லை எடுத்து போடுங்கள், கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே இப்பொழுது நாருமே 4 நாள் ஆயிற்று. சொல்றது யாரு? கூட பிறந்த உடன் பிறந்த உறவு தான் சொல்லுதுங்க. ஆண்டவர் வந்து எதுக்கு சொல்றாரு அதுக்கு தெரியல, ஏதோ அவர் அது நினச்சிக்கிட்டு அந்த அம்மா என்னது வச்ச இடத்துல வந்து லாசரு முகத்தை பார்க்க வந்திருக்காருன்னு. பொதுவாக இறந்து போனவங்களை வந்து கடைசி நேரத்தில் பார்க்குறதுக்கு யாராவது வரீங்களான்னு கேட்பாங்க, பார்த்துருக்கீங்களா? இல்லை யாராவது வராங்கன்னு சொன்னாக்கா மூடாமல் வச்சுருப்பாங்க குழியில், கவனிச்சிருக்கீங்களா? இது எல்லாமே முடிஞ்சு போய் வருதுன்னுட்டு இப்போ அதை திறக்கணுன்றாரு. அந்த எண்ணத்தில் இந்த அம்மா என்ன நினச்சிட்டு இருக்கு, ஐயோ இப்போல்லாம் அவரை பார்க்க முடியாது. இந்த அம்மா என்ன நினைக்குது அப்படின்னா, லாசருன்னா அவருக்கு என்ன உண்டு, ரொம்ப உசுறு, ரொம்ப பாசம், ரொம்ப பிரியம், ரொம்ப அன்பாக இருப்பார். அதனால் இப்போ என்ன செய்ய வந்திருக்கிறாருன்னு நினைக்குது அந்த அம்மா. ஓஹோ, வச்ச இடத்துல போய் 4 நாள் ஆனாலும் பரவாயில்ல, அவர் முகத்தை பார்க்கணுன்னு வந்திருக்கு போல் இருக்குன்னு ஒரு நினைப்பு இந்த அம்மாவுக்கு. அதுதான் உண்மை. அதனால் என்ன சொல்லுது, பார்க்கட்டும்னு விடலை. என்ன சொல்லுது, ஐயோ இப்போ போய் கல்லெல்லாம் எடுத்தாங்க. உண்மை அதுதான், அந்த அம்மா சொன்னது உண்மை தான். 4 நாள் ஆனால் என்ன ஆகும், 4 நாள் ஆனால் என்ன ஆகும் புஷ்பராஜ், 4 நாள் என்ன ஆகும் ஏங்க? ஒரு நாள் ஆனாலே நாருது, ஒரு நாள்லேயே நாருது. எப்போ எடுப்பீங்கன்றாங்க, ஒரே நாளில். இப்போல்லாம் வந்து ஃப்ரீசர் பாக்ஸ் வந்துருச்சிங்க. இப்போ அந்த காலத்தில் என்னங்க உண்டு யோசித்து பாருங்கள், ஒரே நாத்தம், மேலே சென்ட் அடிச்சுட்டே இருப்பாங்க. இதுதாங்க வாழ்க்கை, இதுதாங்க உலகம். அதனால் அந்த சகோதரி சொல்கிறான், நாருமே என்ன செய்ய போகிறாருன்றது அறியாமல். படிங்க. இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். அப்போ சொல்கிறாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லி என்ன செய்ய போகிறாருன்றதை சொல்லாமையே ஆண்டவர் செய்துட்டு வராருங்க. இது அவங்களுக்கு புரியவே இல்லைங்க, யாருக்குமே தெரியாது. சீசருக்கு தெரியாது, மார்த்தாளுக்கு தெரியாது, மரியாளுக்கு தெரியாது. தெரியாமே ஒரு காரியம் நடந்து கொண்டு வருகிறதை நீங்கள் யோசிக்க வேண்டும். அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்தில் இருந்து கல்லை எடுத்து போட்டார்கள். ஏசு என்ன செய்கிறாரு, கண்களை ஏறெடுத்து, பிதாவே நீர் எனக்கு செவித. சரி, அங்கே ஜெபம் பண்ணுறார். பிதாவை நோக்கி ஒரு ஜெபம் பண்ணும்போது ஒரு வார்த்தை சொல்கிறாரு பாருங்க, நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிற என்பதை நான் அறிந்திருக்கேன், ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கிற ஜனங்கள்லாம் விசுவாசிக்கின்றதுக்காக நான் சொல்கிறேன்றார். என்னது, அந்த இடத்துல இவர் ஜெபம் பண்ணணுன்னு அவசியம் கிடையாதுங்க. இவர் போய் அந்த உயிரோடு எழுப்பிட்டு வர வேண்டியதுதான் பாக்கிய. ஆனால் அந்த இடத்துல ஒரு ஜெபம் பண்ணுறது போல் அவர் காமிக்கிறார், நடிக்கலை. அவர் ஒரு ஜெபம் பண்ணுறார்.
சொல்லிட்டு அவர் சொல்கிறார். இவர் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே அவர் ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டார். 4 நாளைக்கு முந்தைய அவர் என்ன செஞ்சுருக்கிறார்? லாசர் இறந்ததெல்லாம் அவருக்கு தெரியும். அப்போவே அங்கேயே ஸ்ட்ராங்காக அவர் ஜெபம் பண்ணிட்டார் பிதாவிட்ட. பிதா என்ன சொல்கிறாரு? நீ போ, என்னது அங்கே உங்களுடைய நாமம் மகிமைப்பட போகுது என்று சொல்லி தான் அனுப்புகிறாரு. ஆனால் இந்த செய்தி யாருக்கும் தெரியாது. நடக்கிறத பார்க்குறாங்களே தவிர என்ன நடக்க போகுதுன்றது தெரியாது. ரொம்ப சஸ்பென்ஸாக போயிட்டுருக்கு இந்த காரியங்கள். அப்படி இருக்கும்போது எல்லாவற்றையும் எடுக்க சொல்கிறாரு, ஜெபம் பண்ணுறாரு. எடுத்து போட்ட பிற்பாடு படிங்க, இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அவனே செத்து போய் 4 நாளாவது. ஏங்க, யார் யாரை கூப்பிடுறது அர்த்தம் இருக்குதா? யார் யாரை கூப்பிடுவாங்க? உசுரோடு இருக்கணும் தான் பேரை சொல்லி கூப்பிடுவாங்க. இவனே செத்து போயிட்டா 4 நாள் ஆயிடுச்சு, நாரி வேறு போயிடுச்சு. அவனை போய் லாசருனாக்கா இப்படித்தானே நமக்கு நினைக்க தோணும். ஆனால் ஏசு கூப்பிடுறாரு. கூப்பிட்ட உடனே இந்த லாசரு இழுத்து எழுந்திருக்கிறான்னா அப்போ இந்த கூப்பிட்ட குரலை அவனுக்கு கேட்டிருக்குன்றதுன்னு அர்த்தமாகுது. அப்போ மரித்து போயிருந்தாலும் மரித்தவர்களையும் உயிர்ப்பிக்கக்கூடிய வல்லமை நம் ஆண்டவருக்கு உண்டு என்பதை இதன் மூலமாக அவர் விளங்க செய்திருக்கிறார். இதில் இன்னொரு சத்தியமும் இருக்குது அருமையானவர்களே. நீங்கள் நினைக்கிறது போல நம்முடைய வாழ்க்கை என்பது இந்த உலகத்தோடு முடிந்து போகிறது அல்ல. நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறது தான் வாழ்க்கைன்னு நீங்கள் நினைக்காதீங்க. இது வாழ்க்கையினுடைய ஆரம்பம் தான் தவிர முடிவு என்பது எட்டர்னல் லைஃப்னு சொல்கிறாங்க. நித்தியமான வாழ்க்கை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதற்கான ஒரு முன்னுரை முகவுரையாக தான் நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் தவிர இன்றைக்கி நிறைய பேர் இதுதான் வாழ்க்கைன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. இது வாழ்க்கையே கிடையாது. ஏன் நான் அப்படி சொல்லுவேன் என்று சொன்னால், அதிகபட்சமாக ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று சொன்னால் அதிகபட்சம் மேக்சிமம் நான் சொல்கிறது 100 வயசு. ஆனால் 100 வயசு உள்ளவங்களை பார்ப்பது ரொம்ப அரிது. அது ரொம்ப பெரிய அதிசயமாக நம்ம நினைக்கிறோம். யோசித்து பாருங்கள், மிஞ்சி மிஞ்சி போனால் நீங்கள் 100 வருஷம் நீங்கள் இந்த உலகத்தில் வாழ போகிறீங்க. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற அவருடைய ஆட்சியும் சரி, அவர் கொடுக்குற வாழ்க்கையும் சரி, அது யுகம் யுகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டோடைய பார்வையிலே ஒரு நாள் என்பது 1000 வருஷம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1000 எங்கே இருக்குது? 100 எங்கே இருக்கிறது? ஒரே ஒரு நாள். ஆண்டருடைய பார்வையில் ஒரு நாள் என்பது 1000 வருஷமா. ஆண்டோடைய பார்வையில் 1000 வருஷம் என்பது அவருக்கு ஒரு நாள் கடந்து போனது மாதிரி ஆகிடும். ஒரே நாள் போயிடுச்சு. ஒரு நாள் கடந்தாலே 1000 வருஷமா. இப்போ நீ வாழ்ந்துட்டு இருக்கிறது அதில் எத்தனை துளி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறது. அவருடைய பார்வையில் இதெல்லாம் ரொம்ப ஒரு அற்பமான வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்க வாழ்க்கை என்பது என்னென்று சொன்னால் 1000 அல்லையா, 1000 அல்ல, யுக யுகமாய் வாழக்கூடிய வாழ்க்கையை வைத்திருக்கோம். இது தாங்க கிறிஸ்தவத்தின் நம்பிக்கை, கிறிஸ்துவின் நம்பிக்கை. கிறிஸ்துவின் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையினுடைய அஸ்திவாரமே அடையாளமே இது தாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. அதற்காக தான் நம்ம கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். தம்பி சாட்சியில் நிறைய காரியங்களை பாயிண்ட் அவுட் பண்ணி சொன்னார். யோசித்து பாருங்க. ஆமாம், அது உண்மை. நிறைய பேருக்கு அந்த காரியமே நினைக்கிறதுல சிந்திக்கிறதே கிடையாது. அதை பற்றி யோசிக்கிறது கிடையாதுங்க. இன்றைக்கி என்ன கிடைக்கும்? இங்கே வந்த உடனே வேலை கிடைக்கணும், வந்த உடனே காணி கிடைக்கணும், பூமி கிடைக்கணும், வீடு கட்டணும், கல்யாணம் ஆகணும், குழந்தை பிறக்கணும், வேலை கிடைக்கணும், நிலம் வாங்கணும், காணி வாங்கணும், பூமி வாங்கணும். இதுதான் வாழ்க்கையாம். நான் சொல்கிறேன், இதெல்லாம் இல்லைன்னு நான் சொல்ல, இதெல்லாம் வேண்டான்னு நான் சொல்ல. இயேசுவே சொல்கிறாரு, நான் இதெல்லாம் உனக்கு சும்மா இலவசமாக தரேன், இதுக்கு போய் முட்டி மோதிட்டு ஏன் அழுதுட்டு கிடக்குறேன்றார். நான் உனக்கு ஃப்ரீயாக தரேன்றாரு. ஆனால் அதுக்கு தான் போய் உட்காந்துட்டு முட்டிட்டு நிற்கிறாங்க. எனக்கு அது வேணும், இது வேணும்னு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியை தேடுங்கள் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அதை யாரும் இல்லை, முதல்ல அதை தான் தேடுறாங்க. எதை அவர் கூட கொடுப்பாரோ அதை தேடிட்டு உட்காந்துருக்குறாங்க. இது எப்படி இருக்குனாக்க, ஹோட்டலில் போய் நமக்கு என்ன வேணும், அந்த சர்வர் கேட்பார், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டாக்க, நமக்கு இட்லி வேணுமா, தோசை வேணுமா, ரோஸ்ட்டு வேணுமா, இல்லை பூரி வேணுமா, சப்பாத்தி வேணும், இப்படி தாங்க ஆர்டர் பண்ணணும். இப்படி தாங்க நம்ம கேட்குற வழக்கம். ஆமாம், இங்கேருந்து கேட்குறான், எனக்கு சாம்பார் வேணும், எனக்கு சட்னி வேணும். யோ, முதல்ல என்ன வேணும்? இட்லி வேணுமா, தோசை வேணுமா, இல்லை ஆனியன் வேணுமா, அதை சொல்லியா? இன்னைக்கு நிறைய பேருடைய ஜெபம் அப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஐயா, இட்லியை கேட்டாலே தானாகவே சட்னி, சாதாரண சட்னி இல்லை, அப்புறம் கார சட்னி, பச்சை சட்னி, வெங்காய சட்னி, சாம்பார்லேருந்து எல்லாம் போனஸாக கொண்டு வந்து கொடுக்குறோம். ஒரு 2 இட்லி வாங்கினாலே. இயேசு சொல்கிற காரியம் என்ன? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, நீதியை தேடுங்கள், இவையெல்லாம் உனக்கு கூட கொடுக்க விட கூடையை கேட்டுட்டு வந்துருக்கோம். யோசிச்சு பாருங்க, எதை கேட்கணுமோ அதை கேட்கலையே. இதுதான் ஆண்டவருக்கு துக்கமாக இருக்கிறது. நீங்கள் இன்னும் சரியாக புரிஞ்சிக்கலன்னு நான் சொல்கிறேன். எதை? வாழ்க்கையினுடைய சத்தியத்தின் தத்துவத்தை இன்னும் புரிஞ்சிக்கல பெரியமல்ல. எனவே நம்ம ஆண்டவருக்காக வாழ்கிற வாழ்க்கையில் நான் சொல்கிறேன், எது வந்தாலும் எது நடந்தாலும் சரி, மார்த்தாள் மரியாதை போல நமக்கு தெரியுதோ தெரியாமல் நடந்தாலும் சரி, கர்த்தரை சார்ந்திருப்போம். இங்கே நம்ம பார்க்கும்பொழுது இங்கே நடந்தது. நான் என்ன சொல்ல வருகிறேன், அங்கே ஆண்டவர் அங்கே ஜெபம் பண்ணுகிறாரு, லாசருவின் பேரை சொல்லி கூப்பிட்றாரு. 4 நாள் இறந்து போய் 4 நாள் அந்த உயிர் எங்கே தான் போச்சோ, எங்கே தான் வந்ததோ தெரில, அவன் உயிரோடு எழுந்திருக்கிறான். எவ்வளோ பெரிய அற்புதம், எவ்வளோ பெரிய அதிசயம், எவ்வளோ பெரிய அற்புதம் தெரியுமா? என்ன காரணம் தெரியுமா? ஏன் ஆண்டவர் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு? நான் முன்னாடியே சொன்னேன்,
ஆண்டவர் ஒவ்வொன்றையும் ஒரு கணக்கு வச்சு தான் செய்வார் நான் சொன்னேன். கவனிங்க, ஆண்டவரையே குறை சொன்னவங்க அவங்க. எது இப்போ ஆண்டவர் இதுக்கப்புறம் தான் சிலுவை பாடு மரணங்க, அவரையே குறை சொன்னவங்க. என்னது, ஆண்டவர் உயிர்ப்பெல்லாம் போகவே கிடையாது, மயக்கத்தில் இருந்தாங்க, கொண்டாந்து வச்சுட்டு உயிரோடு இருக்குன்னு சொல்கிறான்னு சும்மா அப்படியே கதை விட்றான்னு பாருங்க. அதனால் இயேசு பார்த்தாரு, நம்ம எப்பவுமே செஞ்சுட்டு இருந்தால் நல்லா இருக்காது. என்னது, எவரு மகளை போய் எழுப்பினார், அது ஒரு பெரிய அற்புதம் தான். அதை கூட 4 பேர் என்ன பண்ணுறாங்க, அட நீ வேறு மூச்சு பேச்சு எல்லாமே கடந்திருக்கோம், இன்னும் கையை வச்ச உடனே முடிச்சுக்கிச்சான், அது என்ன பெருசாக எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு 4 பேர் பேசியிருப்பான். நான் சொல்கிறது புரியுதான்? எவரு மகள் உயிருக்கு போராடிட்டு இருக்கும்போது இயேசு வருகிறார், வரும்போதே வந்து சேர்றதுக்குள்ளே இந்த பிள்ளை இறந்து போகுது. இதுதான் நடந்த சம்பவம், உங்களுக்கு தெரியும். வந்த உடனே நம்ம தாரத்தப்பட்டு அடித்து செத்துட்டான்னு சொல்லி எல்லாம் பண்ணுறாங்க, அது உண்மைதான். ஆனாலும் இயேசு எல்லாரையும் வெளியே போக சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, கையை பிடிச்சி எழுப்புறாரு. இதுக்கு 4 பேர் என்ன பேசியிருப்பான், பத்தியா பெற்றவனுக்கு என்ன தெரில, உசுறு இருக்கா இல்லைன்னு தெரியல, அதுக்குள்ளே கும்பலை கூட்டி தாரத்தப்பட்டு அடிச்சிட்டான். அந்த நேரம் பார்த்துட்டு ஏசுனார் வந்தார், அவர் கையை வச்சோடனே இன்னும் அவர் கையால் தான் வந்துன்னு பேசிட்டு இருக்கிறான். அட விடுப்பா, இப்படி தான் பேசியிருப்பாங்க அவிசுவாசிகள். புரியுதா உங்களுக்கு? அதே மாதிரி தான் நாயினர் விதை காரியமோ என்ன, அவள் ஏதோ மயக்கமாக கடந்திருப்பான், சாப்பிடாமல் கடந்து மயக்கத்தில் இருந்திருப்பான். இந்த அம்மா என்ன அவசரப்பட்டு என்ன பண்ணிச்சு, பாடையில் வச்சு தூக்கிட்டு போயிடுச்சு. என்னது, இதே ஒரு நல்ல காலம், அவர் வந்தார், வந்து தொட்டாருன்னு, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா போயேன் சொல்லுவாங்களா, சொல்ல மாட்டாங்களா? விசுவாசிக்கிறவன் சொல்ல மாட்டான். நான் சொல்கிறது விசுவாசிக்காத ஒருத்தனுக்கு பிடிக்கலைன்னா எதை வேணாலும் பேசுவாங்க. அதுதாங்க அன்னைக்குள்ள நடந்தது. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இயேசு யோசிச்சுருப்பார், எதை செய்தாலும் இந்த ஜனங்க இப்படி பேசிகிட்டு இருக்குது, இப்போ என்ன செய்ய போகிறேன், ஒரு யாராலும் அசைக்க முடியாத, என்னது ஒன்றும் சொல்ல முடியாத ஒரு அற்புதத்தை செய்யணுன்னா என்ன செய்யணும், போடு டேரா இங்கே 2 நாள். அவர் ஏன் அங்கே 2 நாள், அங்கே வந்திருந்தா கூட அதுக்கும் அது கதை சொல்லிருப்பாங்க அவன். புரியுதா? வந்திருந்து செத்தாலும் ஏன் செத்தாரு, இவர் இருக்குமே சாவலாமா, இப்படி கேள்வி கேட்டிருப்பாங்க. அதுக்காகவே இவர் 2 நாள் அந்த பக்கம் போகவே இல்லை, சாவுக்குன்னு சாவு விட்டாருங்க. சரி, அடக்கத்துக்காக போனாரா, அதுக்கும் போல அவர் போய் அடக்கம் பண்ணிட்டோம். ஏன் லாசர் இல்லையா, அவ்வளோ அன்புக்குரியவன் இல்லையா, என்ன செய்கிறேன் பார், கொண்டு போய் வச்சாச்சு. சரி, அதுக்கப்புறமா அது போனாரா, வச்சு எத்தனை நாள் ஆச்சு, 4 நாள் ஆச்சு. உடன் பிறந்தவங்களே சொல்கிற சாட்சி என்ன, நாரும். இது எல்லாமே கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ இது நாரி போன உடம்புன்றதை இப்போ உறுதிப்படுத்திக்கிட்டார். புரியுதுங்களா? இப்போ அற்புதத்தை செய்து தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி தம்முடைய வல்லமையை அங்கே வெளிப்படுத்துகிறார். ஒருத்தரும் மூச்சு காட்டல, யாரும் ஒன்றும் பேச முடியல. ஏன், ஊரறிய உலகறிய ஊரறிய எல்லாருக்கும் தெரியும். என்னது, இவன் இறந்து போனது தெரியும், கொண்டு வச்சது தெரியும், 4 நாள் ஆனது தெரியும். என்ன சொல்கிறீங்க, என்ன சொல்ல முடியும், என்ன சொல்கிறேன்னு தெரியுதா? ஏன் இப்படி செய்கிறாரு? கர்த்தர் எதை செய்தாலும் நான் சொன்னேன் வித்தியாசமாக செய்யணும்னு நினைக்கிறவனே. அப்போ இவன் குடும்பத்தில் வாழ்க்கையில் அப்போவே ஒரு கையை வச்சு ஜெபம் பண்ணியிருந்தாக்க நல்லா போயிருப்பான் அந்த லாசருவை. இல்லை இறந்த உடனே வந்திருந்தாலும் அந்த லாசருவை எழுப்பியிருக்கவும் முடியும். இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரே கிடையாதுங்க. இது இவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும், நமக்கு லாசர் இருந்தால் போதும் என்று சொல்லி நம்ம தான் சந்தோஷப்படுறோம். கர்த்தர் பார்த்தாரு, இதெல்லாம் சும்மாப்பா, இதெல்லாம் சாதாரண விஷயம்ப்பா, இதை பார்க்கலாம் பெரிய காரியங்களை நான் செய்ய போகிறேன் உங்கள் குடும்பத்தில். ஆண்டவர் நாம மையப்பட்டது, ஊரே அசந்து போச்சு, எல்லாம் மூக்கு மேலே விரல வச்சுக்கிறான். அங்கே படிங்க, என்ன வசனம் படிங்க. அப்பொழுது மரித்தவன் 45 வாங்க. அப்பொழுது மரியாளிடத்தில் வந்திருந்து இயேசு செய்தவர்களை கண்டவர்களாகிய யூதரில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். பார்த்தான். அதுக்கப்புறம் ஐயோ சாமி, நீங்கள் தாங்க கடவுள், நீங்கள் தாங்க வாழ வச்ச ஜெய்வம், இயேசு தான் கடவுள்னு எல்லாம் விசுவாசியார். அப்போ ஒரு காரியத்தில் எத்தனை நன்மை அடங்கியிருக்கு பாருங்கள். இதெல்லாம் முந்தைய சொன்ன அந்த பசங்க வந்திருப்பாங்களா, வரவே மாட்டாங்கல்ல. கூவி அழைச்சார், மனம் திரும்புக பரலோராஜ்யம், மனம் திரும்புக பரலோராஜ்யம். மலையில் உட்காந்து பேசினார், காட்டில் உட்காந்து, வனாந்தத்தில் உட்காந்து பேசினார், கடற்கரையில் உட்காந்து பேசினார். எவனாவது காது கொடுத்து கேட்டான்ல? 10 பேர் கேட்டாங்க, 10 பேர் போயிட்டே தான் இருந்தானோ. பார்த்தார் ஆண்டவர், உங்களெல்லாம் எங்கே புள்ளி வச்சா எங்கே தொட்டால் வரும்னாரு. அதுபோல் ஆண்டவர் எதை செய்தாலும் கரெக்டாக செய்வார். அநேகர் விசுவாசம் உள்ளவர்களாக எனக்கு போட்டிருக்குது. இதனால் என்னாச்சுப்ப, இவங்க இந்த குடும்பமே என்னாச்சுப்ப. அப்போ இயேசுவினிடத்தில் அன்பு வைத்த குடும்பம், இயேசு எந்த குடும்பத்தின் மீது அன்பு வைத்திருக்கிறாரோ, ஒரு காரியம் நடக்கலைன்னு சொன்னால், தாமதமாகுதுன்னு சொன்னால், நீங்கள் ஆண்டவரை குறை சொல்லாதீங்க. நான் இப்போ சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இதுவரைக்கும் ஜெபித்த ஜெபத்துக்கு பதில் கிடைக்கவில்லையா, பலன் கிடைக்கவில்லையா, நான் ரொம்ப நாளாக ஜெபம் பண்ணிகிட்ருக்குறேங்க, கர்த்தர் எந்த பதிலையும் தரமாட்டுறாருங்க, என்னன்னு எனக்கு புரியலைங்க. நான் ஒரு காரியம் சொல்கிறேன்,
அவர் ஒரு காரியத்தை குறித்து ஆண்டவர் தாமதிக்கிறார் என்று சொன்னால் ஏதோ ஒரு அற்புதம் நடக்க போகுது என்று அர்த்தம். இங்கு நான் பார்க்கிறோம், லாசருடைய குடும்பத்தின் காரியத்தை வச்சு பார்க்கும் பொழுது இயேசு அந்த குடும்பத்தின் மீது அன்பாக இருந்ததோடு மட்டுமல்ல, அந்த குடும்பத்தின் காரியத்தில் முக்கியமான காரியத்தில் தாமதப்படுத்துகிறார், டிலே ஆகிறார். அதாவது அதை ஒத்தி போடுறார், பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி. அப்படி ஒத்தி போடுறதுனால, தாமதித்ததுனால நல்லது தான் நடந்தது. உன் காரியம், உங்கள் வீட்டு காரியம், உன் குடும்ப காரியம், உன் ஜெபம், உன் வேண்டுதல், உன் விருப்பங்கள் தாமதமாகிட்டே போகுதுங்க, காலந்தாங்க போயிட்டுருக்குன்னு சொல்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. காலமானாலும் என்னது, கர்த்தர் ஒரு அற்புதம் செய்ய போகிறார். எந்த காரியங்கள் நீண்ட காலமாக உங்களுக்கு தீர்க்கப்படாமல் இருக்குதோ அப்படின்னா ஆண்டவர் ஏதோ ஒன்று புதுசாக செய்ய போகிறார்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுங்க, புதுசாக புதுமையாக செய்ய போகிறார். ஒரு அற்புதத்தை செய்து எல்லாரும் அதிசயப்பட வைக்கிறதுல செய்ய போகிறார், சாதாரணமானது செய்ய மாட்டார் அவர். அப்படி ஒரு காரியத்தை கொடுப்பார் என்று சொன்னால் அது விலை மதிப்புள்ளதாக இருக்கும், விலையேற பெற்றதாக இருக்கும். புரியுதுங்களா? யோசித்து பாருங்க. இந்த காரியம் நடக்கணும்னா இதில் ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிச்சிடுறேன். லாசருவை என்னாச்சு, ஆண்டவர் கூப்பிட்டாரு. கூப்பிட்டதுக்கு அப்புறமா லாசரு வந்தார். வந்து என்னாச்சு, அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்டிருத்து கல்லை எடுத்து போட்டார்கள், இயேசு ஜெபம் பண்ணான்னு போட்டிருக்குது இல்லைங்களா? இங்கே பாருங்க, 44 போட்டிருக்கு பாருங்க. அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலையினால் கட்டப்பட்டிருந்தது, அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். கட்டவிழ்த்து விடுங்கள் என்று சொன்னார். 39 பார்க்குறோம், இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். என்ன சொல்கிறேன், இயேசு கல்லை புரட்டலை, இயேசு அவன் கட்டை அவிழ்க்கலை, இயேசு அவன் குட்சுட்டி இந்த சீலையில் திறக்கலை. அவர் செய்த காரியம் என்ன தெரியுமா? ஒரு வார்த்தை, லாசருவேன்னு சொன்னார், அவ்வளோதான், உயிரோடு வந்துட்டான். மீதி காரியத்தை செய்தது யார்? அங்கே உள்ளவங்க செய்தாங்க. என்ன செய்தாங்க? அவன் கட்டெல்லாம் அவிழ்க்கிறாங்க, கல்லெல்லாம் புரட்டுறாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, இயேசு இன்றைக்கும் உங்கள் குடும்பத்திலையும் சரி, உங்கள் குடும்பத்திலேயோ உறவுகளையோ சொந்தங்களையோ பந்தங்களிலேயோ என்னென்ன காரியங்களை கட்டுண்டவர்களாக இருக்கிறார்களோ அந்த கட்டை அவிழ்க்க வேண்டியது உங்கள் கையில் இருக்கிறது. உங்கள் மூலமாகத்தான் கர்த்தர் செய்ய விரும்புகிறார். கட்டு அவிழ்த்து விடணும். அங்கே பார்க்குறோம். அதை எப்படி சொன்னால் உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொன்னால், இங்கே பாருங்கள், ஒரு சாதாரண ஒரு மனுஷன், சாதாரண மனுஷன் யார்? நான் டாக்டரை சொல்கிறேன், கலெக்டரை சொல்கிறேன், என்ன தாசில்தாரை சொல்கிறேன், அதிகாரியை சொல்கிறேன். அவங்களாம் நம்மளை போல ஒரு மனுஷன் தான். ஒரு அதிகாரத்தில் வந்த உடனே ஒரு டாக்டர் எடுத்துக்கொள்ளுங்க, அப்படியே போவாங்க, அப்படியே இப்படி இப்படி பார்ப்பாங்க. ஒரு பேப்பரில் 2 கிறுக்குவார், எழுதக்கூட மாட்டாங்க, கிறுக்கிறது 2 கிறுக்கிட்டு போங்கன்றாங்க. அவங்களுக்கு கீழே யார் இது? அவங்களுக்கு கீழே ஒரு ஸ்டாஃப் நர்ஸ் இருப்பாங்க. இன்ஜெக்ஷன் போடுறது அவங்க, மாத்திரை கொடுக்கறது அவங்க, அந்த மாத்திரை எப்போ சாப்பிடு எல்லாம் அவங்கள கேளு. அடுத்த கேஸ் பா. இது ஒரு டாக்டருக்கு நான் சொல்கிறேன். ஒரு தாசில்தாராக இருக்கட்டும், ஒரு கலெக்டராக இருக்கட்டும், போய் மனு கொடுக்குறீங்க. உங்கள் மனு மீது ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்க. நம்ம சொல்கிறோம், கலெக்டர்கிட்ட சொன்ன உடனே அவர் கூப்பிட்ற, இந்தாப்பா சிதம்பரம் தாசில்தார் யாருங்க சார், இந்த மனு என்னன்னு பார்த்து சீக்கிரமாக அந்த ஓஏபி ரெடி பண்ணிப்பேன். சரி சார். என்னங்க நடந்துச்சு? இப்போ என்ன செஞ்சார் இந்த கலெக்டரு? ஒரு மனுவை கொண்டு கொடுத்தீங்க, அதை பார்த்தாரு, இது எந்த ஊரும் பார்த்தாரு, கொடுத்தாரு, முடிஞ்சிச்சு. அதானே? அப்போ செய்கிறதெல்லாம் யார்? நம்ம ஆண்டவர். அதை விட பெரியவர் நான் சொல்ல வரேன். டாக்டரை விட பெரியவர், கலெக்டரை விட பெரியவர், தாசில்தாரை விட பெரியவர். யோசித்து பாருங்கள். ஒரு அதிகாரி இருக்கிறாங்க, ஏதோ ஒரு எல்லாத்துலேயுமே அதிகாரி என்று சொன்னாலே கையெழுத்து போடக்கூடிய அதிகாரத்தில் உள்ளவங்க தான். கையெழுத்து மட்டும்தான் அப்படி இப்படி போடுவாங்க. எல்லாம் எழுதி கொண்டாந்து வைக்கிறதெல்லாம் ஜூனியர் அசிஸ்டன்ட், கிளர்க்கு, அது இதெல்லாம் கொண்டாந்து எல்லாம் வச்சுருப்பாங்க. எங்கே கையெழுத்து போகணும் காட்டணும், அப்படி கையெழுத்து போடுவாங்க. கையெழுத்து போட்டதுக்கப்புறம் அதில் சீல் போட்டுறதுக்கு ஒருத்தன் நிற்பான். யார்? ஒரு அசிஸ்டண்ட்டு ஓஏபி. அவன் வந்து சீல் போடுவான். என்ன சொல்ல வருகிறேன், இந்த மாதிரி ஒரு மனுஷனுக்கு இப்படிப்பட்ட அதிகாரம் இருக்கும்போது ஆண்டவர் எவ்வளோ அதிகாரம் உள்ளவர். அப்போ இந்த கட்டு அவிழ்த்து விடுறதா இருக்கட்டும், நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் மூலமாக அற்புதங்களை நடத்த வல்லவராக இருக்கிறார். அவர் அங்கேருந்து என்ன செய்வார்? ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவார், ஒரு உத்தரவு போடுவார், அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அவர் வேலை அதுதான். வாயை திறந்து என்ன செஞ்சார்? லாசருவே வெளியே வான்னார், அவ்வளோதான், வெளியே வந்துட்டான். அதுக்கப்புறம் இந்த கட்டெல்லாம் அவிழ்த்ததெல்லாம் அங்கே உள்ளவங்க தான். உங்களுடைய கடமை என்ன? நான் சொல்ல வருது, இன்றைக்கு கட்டப்பட்டிருக்கிற ஜனங்களை கட்ட விழுக்கும்படியான பணியை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். நீங்கள் பாட்டுக்கு உட்கார்ந்துருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும்.
கட்டப்பட்டிருக்கிற ஜனங்களுக்கு மத்தியிலே அவளை கட்ட விற்கும்படியான பணியை செய்ய உங்களை அர்ப்பணியுங்க. கர்த்தருடைய ஊழியத்தை செய்யுங்க. கர்த்தர் உங்கள் மூலமாக மகிமைப்படுவார். நான் இந்த குடும்பத்துக்கு வருகிறேன். இந்த குடும்பத்தின் காரியத்தை பார்க்கும்போது கர்த்தர் இந்த குடும்பத்தின் மீது அன்பாக இருந்தார். அன்பாக இருந்ததுனால இந்த குடும்பம் என்னாச்சு, ஒரு பெரிய அற்புதத்தை பெற்றுக்கொண்டார்கள். இந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கு அவங்க நடந்து கொண்ட காரியமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய காரியத்தை நம்ம பார்க்குறோம். கர்த்தர் உங்கள் குடும்பத்தின் மீதும் உங்கள் பிள்ளையின் மீதும் உங்கள் வாழ்க்கையின் மீதும் அக்கறை உள்ளவராக இருக்கிறார், கரிசனை உள்ளவராக இருக்கிறார். ஆண்டவர் இயேசு மார்த்தாள் இடத்திலையும் மரியாள் இடத்திலையும் லாசருவின் இடத்திலையும் அன்பாக இருந்தது போல உங்களிடத்திலையும் உங்கள் குடும்பத்திலையும் உங்கள் புருஷனிடத்திலையும் உங்கள் மனைவி இடத்திலையும் உங்கள் பிள்ளை இடத்திலையும் இயேசு அன்பாகவே இருக்கிறார். இதை விசுவாசிங்க. அதனால் ஒரு காரியம் நடக்கலைன்றதை குறித்து சோர்ந்து போகாதீங்க. உங்களுக்கும் அப்படி நடக்கும். விசுவாசமாக இருங்க. மார்த்தாளை பார்த்து கேட்ட இயேசு இன்றைக்கு வந்திருக்கிற உங்களை எல்லாரையும் பார்த்து கேட்குறார், நீ விசுவாசிக்கிறாயா என்று மார்த்தாளை கேட்டது போல இன்றைக்கு இந்த சத்தியத்தை, இந்த வார்த்தையும் வசனத்தை விசுவாசிக்கிறீங்களா என்று கர்த்தர் உங்களை பார்த்து கேட்குறார். நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லுங்கள். விசுவாசிக்கிறேன் நீங்கள் சொன்னீங்கன்னா நடந்து முடிஞ்சு போன கதையாக இருக்கலாம், நாரி போன கதையாக இருக்கலாம், லாசரு வாழ்க்கை நடந்தது போல் இல்லாவிட்டாலும் உன் குடும்ப சம்பவங்கள், குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் சொல்லலாம், ஐயோ நாரி போயிடுச்சிங்கன்னு. அதுபோல் எந்த சம்பவமாக இருக்கட்டும், எந்த காரியமாக இருக்கட்டும், ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றி போடுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. எல்லாருமே ஒரு வாயை திறந்து ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே நான் நம்ம விசுவாசிக்கிறேன். என் வாழ்க்கை, என் குடும்பம், என் பிள்ளைகள், எத்தனையோ காரியங்கள் தடை தாமதமாக இருக்கிறது. ஜெபத்துக்கு பதில் கிடைக்கல, என் பிரச்சனைக்கு தீர்வு இல்லை. அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களாம் என்னை ஏளனம் பண்ணுறாங்க, பரியாசம் பண்ணுறாங்க, கிண்டல் பண்ணுறாங்க. ஓ, என் மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது, வருத்தமாக இருக்குது, வியாகுலமாக இருக்குது. ஏன் எனக்கு இப்படி நடக்குது எனக்கு தெரியல, புரியல. என் குடும்பத்தை எனக்கு மட்டும் ஏன் அப்படி சம்பவிக்கின்ற சொல்லி நான் புலம்புறேன், தவிக்கிறேன், வேதனையாக இருக்கிறேன். மற்றவங்க ஏளனமாக பேசுகிறது மனசுக்கு ரொம்ப துக்கமாக இருக்குது. ஆண்டவரே நீர் எனக்கு இறங்கும். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இயேசுவே ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்க, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. கூடாதது ஒன்றும் இல்லையே, கூடாதது ஒன்றும் இல்லையே, கூடாதது ஒன்றும் இல்லையே, கூடாதது ஒன்றும் இல்லையே. தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றும் இல்லையே. மனுஷரால் கூடாதது, கூடாதது ஒன்றும் இல்லையே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே, வேலைக்காரர் சொஸ்தமானானே. ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே, வேலைக்காரர் சொஸ்தமானானே. சுத்தமாகு என்று சொன்னாரே, குஷ்டரோகி சொஸ்தமானானே. என்று சொன்னாரே, குஷ்டரோகி சொஸ்தமானானே. கூடாதது ஒன்றும் இல்லையே, கூடாதது ஒன்றும் இல்லையே, கூடாதது ஒன்றும் இல்லையே, கூடாதது ஒன்றும் இல்லையே.
மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. லாசருவே வா என்றாரே, மரித்தவன் பிழைத்தானே. லாசருவே வா என்றாரே, மரித்தவன் பிழைத்தானே. எழுந்திரு என்று சொன்னாரே, எவரு மகள் பிழைத்தாளே. எழுந்திரு என்று சொன்னாரே, எவரு மகள் பிழைத்தாளே. கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. ஒரு வார்த்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். எல்லாம் அப்படியே உட்காந்தே இருக்கீங்க. முழங்கால் கூட படையிலையா சில பேர்? ஜெபம்னா முழங்கால் படின்னு தெரியாதா? முழங்கால் படியிட முடியலன்னா எழுந்து நில்லு போடுங்க. நான் ஒரு நிமிஷத்தில் ஜெபம் பண்ணி நான் முடிப்போம். அல்லேலூயா. கர்த்தரத்தை நீங்கள் சொல்கிறத பொறுத்து தான் இருக்குது, நீங்கள் கூப்பிட்றத பொறுத்து தான் இருக்குது, நீங்கள் ஜெபிக்கிறத பொறுத்து தான் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். இன்றைக்கு கேட்ட அந்த வார்த்தைக்கு சத்தியத்துக்கு எத்தனை பேர் உங்களை ஒப்பு கொடுக்க மனசாக இருக்கீங்க? இந்த வசனத்துக்கு வார்த்தைக்கும் உங்கள் மனசை முழுசாக நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்கள். தேவன் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வார், அற்புதங்களை செய்வார். அற்புதங்கள் நடக்கும். கர்த்தர் மகிமையான காரியத்தை செய்வார். கர்த்தருடைய நாமம் உங்கள் மூலமாய் மகிமைப்படும். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்துவார். ஓரி பாலாதாரா சந்தன மலாதிரா கரபரா சங்கலாதுரா. பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கு இந்த லாசருடைய வாழ்க்கையில் இருந்து நீ கற்றுக் கொடுத்த முறைய ஆலோசனைக்காக ஸ்தோத்திரம். ஆம் தகப்பனே, உண்மையாகவே இந்த குடும்பத்தின் மீது நீங்கள் ரொம்ப அன்பாக இருந்தீங்க, பிரியமாக இருந்தீங்க. ஆனாலும் இந்த குடும்பத்துக்குள்ளே இவ்வளவு பிரிவுகள் கஷ்டங்கள் வந்தாலும் தேவன் இந்த குடும்பத்தை கைவிடவே இல்லை. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அவர் ஊரிலே அந்த பகுதியிலே எல்லாரும் ஆச்சரியப்பட, அதிசயப்பட, பாராட்டும் அளவுக்கு, வியக்கும் அளவுக்கு கர்த்தர் குடும்பத்தில் நன்மையை செய்து அற்புதத்தை செய்து நாமத்தை மேம்படுத்தினீர் அல்லவா? அதே போல் இன்றைக்கும் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை குடும்பத்திலே எத்தனையோ நிந்தை அவமானங்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை அவருடைய கண்களுக்கு முன்பாக அவருடைய தலைகளை உயர்த்துங்கப்பா, தலை நிமிர்ந்து நடக்கும்படி செய்யுங்கப்பா, அற்புதங்களை செய்யுங்கப்பா, நாமத்தை மகிமைப்படுத்துங்கப்பா. நடந்த காரியங்கள், முடிந்த காரியங்களாக இருந்தாலும் தேவன் அவரை உயிர்ப்பிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். மரித்த நிலைமையிலே காணப்படுகிற எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் தேவன் நீர் அதை மீண்டுமாய் உயிர்ப்பிக்க போவதற்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் ஆத்துமாவலை மரித்து போனவர்களையும் ஆண்டவர் திரும்ப உயிர்ப்பிப்பீராக. மனம் திரும்பாமல் போன, பின்வாங்கி போன, ஆண்டவரே சத்தத்துக்கு செவி சாய்க்காமல் போன ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நீர் உயிர்ப்பிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். உயிர்ப்பிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே கிருபையாக இறங்கும், உதவி செய்யும். ஒப்பு கொடுத்த அனைவர் மீதும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி பலத்தை கிரியை நடப்பிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவார். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான் கூட தங்கியிருப்பதாக. ஆமென்.
பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.